சனி இதெல்லாம் பார்த்துட்டே வரார். நீ இப்படி ஒரு தர்ம நிஷ்டை இருக்க முடியுமா? ஒருத்தனுக்கு ஒரு அலுப்பு ஏற்படாதா? தர்மம்னா ஒரு அலுப்பு ஏற்பட்டுடாதா? என்ன பெரிய தர்மம், நாம வேணா தர்மத்துல இருந்து வெளியில வந்துருவோம்னு தோணாதா? இப்படி ஒரு தர்ம நிஷ்டையில இருக்கவும் முடியுமா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு. சரி, சமயம் பார்த்து தானே பிடிக்க முடியும், சமயம் பார்த்து பிடிக்கலாம்னு காத்துட்டு இருந்து 1 வருஷ காலம் ஆகி, அந்த 1 வருஷ காலம்ல நளனுக்கும் தமயந்திக்கு குழந்தைகள் கூட பிறந்துடுத்து. நீ தேவர்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ணா இல்லையா, ஒரு புத்திரன் ஒரு புத்திரி அப்படின்னு அவர்கள் ஆசீர்வாதம் பண்ணபடியே இரட்டை குழந்தைகளாக ஒரு ஆண் குழந்தையும் ஒரு அழகான பெண் குழந்தையுமாக 2 குழந்தைகளை பெற்றெடுத்தாள் தமயந்தி. அந்த குழந்தைக்கு, ஆண் குழந்தைக்கு இந்திரசேனன் அப்படின்னு அவனுக்கு பெயர், அந்த பெண் குழந்தைக்கு இந்திரசேனா அப்படின்னு பெயர். இந்த மாதிரி அழகான குழந்தைகளை வச்சு வளர்த்துட்டு வந்துட்டு இருக்கா. சனி பகவான் பாக்குறார், சரி இனி இது வேலைக்காகாது, அவ்வளவுதான், குழந்தைகள் கூட பிறந்துடுத்து, இனி நம்மளால எங்க பிடிக்க முடியும் இவனோ தர்ம நிஷ்டையில அப்படி இருக்கான், இனி நாம் கிளம்ப வேண்டியதுதான், நம்ம தோத்துட்டோம், இனி நம் தேவலோகத்துக்கு போக வேண்டியதுதான் திரும்பி அப்படின்னு முடிவு பண்ண சனி பகவான், இருந்தாலும் பார்க்கலாம், இன்னொரு 1-2 நாள் பார்க்கலாமே, எப்படியும் குழந்தைகள் பிறந்திருக்கு இல்லையா, அதனால ஏதாவது ஒரு தர்மத்துல இருந்து விலகிறானா பாப்போமே அப்படின்னு காத்துட்டு இருக்கார். இதே சமயத்துலதான் என்ன ஆச்சு, ஒரு நாள் அனுஷ்டானம், சந்தியாவந்தனம் போன்ற அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு நல சக்கரவர்த்தி, இந்த கை கால் அலம்புறதுங்கிறது ஒரு முக்கியமான தர்மம், சௌச்சம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கை கால் அலம்புறதுங்கிற தர்மத்துல கொஞ்சம், அந்த தர்மத்துல இருந்து கொஞ்சம் விலகிட்டானாம் நல சக்கரவர்த்தி. கிருத்வா மூத்ரமுபஸ்பிருஷ்ய சந்தியா மன்வாஸ்த நைஷதா அக்ருத்வா பாதயோஹ சௌச்சம் தத்ரைனம் கலிஹி ஆவிஷத் அக்ருத்வா பாதயோஹ சௌச்சம், தன்னுடைய பாதத்தை சரியா அலம்பிக்கலையாம், பாதயோஹ சௌச்சம், அதாவது எப்படி பாதம் எப்படி அலம்பணும் அப்படிங்கிறது உள்பட நமக்கு மகாபாரதத்துல காண கிடைக்கிறது நல சக்கரவர்த்தியினுடைய சரித்திரம் வாயிலாக. எப்போதுமே நம்ம காலை அலம்பரிச்சே முன்கால் மட்டும் நனையக்கூடாது, பின்காலும் சேர்ந்து நனையணும். பாதம் நம்ம அலம்புறோம்னாலே முன்கால் பின்கால் ரெண்டும் சேர்ந்து நனையணும். முன்கால் மட்டும் நனைஞ்சிட்டு அப்படி பின்காலை விட்டுடக்கூடாது. அன்னைக்கு என்ன அவசரமோ தெரியல நல சக்கரவர்த்திக்கு, அக்ருத்வா பாதயோஹ சௌச்சம், பாதத்துல பின்கால் நனையல, முன்கால மட்டும் அலமிண்டு விட்டுட்டான். இப்படி விட்ட உடனே கிடைச்சதுடா சாக்குன்னு கலி பகவான், சனியதான் கலின்னு கூட சொல்றோம், கலி பார்த்தார், கிடைச்சது சாக்கு, பின்கால் அலம்பாம வந்துட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தார். பார்த்த உடனே அந்த பின்கால் வழியாகவே நலனை போய் பிடிச்சிட்டார். தத்ரைனம் கலிஹி ஆவிஷத்து, அப்படியே பின்கால் வழியாக சனி போய் நலனை பிடிச்சிட்டார். இது உள்பட நமக்கு இது முக்கியமான தர்மம், கை கால் எப்படி அலம்புறதுங்கிறதெல்லாம் இது உள்பட நமக்கு வியாச பாரதத்துல வியாச பகவான் எழுதிட்டார். அவர் சௌலபியத்தை என்னன்னு சொல்றது நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால. இப்ப நம்ம எல்லாருக்கும் இங்க ஒரு சந்தேகம் வந்துடாதா, இந்த பிரவச்சனத்தை கேட்கிறவா எல்லாருக்கும், அவனாவது அறக்குறையா பாதத்தை அலம்பிண்டான்னு சொன்னேளே, நம்மலாம் தான் அலம்பிக்கிறதே இல்லையே, இப்பதான் கை கால் அலம்புற தர்மத்தையே விட்டாச்சே பெரும்பாலும், அதுவும் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் யார் இதை செய்யறான்னே தெரியல, நம்ம தான் கை கால் அலம்புற தர்மத்தையே விட்டாச்சே, நம்மளெல்லாம் ஏன் இன்னும் சனி பிடிக்கல அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடாதோ, இங்க இன்னும் சனி பிடிக்கலன்னு வேற ஒரு நினைப்பு இருக்கா? இந்த அன்றாட வாழ்வுல அதுவும் லோகாயுதத்துல இங்க ஓடி அங்க சுத்தி இங்க சுத்தி எவ்வளவு சம்பாதிச்சாலும் போறல, தரித்திரம் தரித்திரம் தரித்திரம், நான் கஷ்டப்படுறேன், கையில பைசா இல்லையே, எங்கேயாவது தேசாந்தரம் போயிடுவோமா, போய் சம்பாதிச்சா தேவல, நம்ம இப்படி வாழணுமே அப்படி வாழணுமே, கையில பைசா இல்லையே, தரித்திரம் அப்படின்னு கடைசியில என்ன சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம், உடனே சம்பாதிச்சுட்டா அதுக்கு உடனே ஒரு செலவு, டாக்டர் ஃபீஸ், அதுக்கு இன்ஜெக்ஷன், ஆபரேஷன், மெடிசின்ஸ், இப்படியே போயிட்டு கடைசியில என்ன சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம், நிம்மதி இல்ல அப்படின்னு ஃபைனலா வந்து உட்கார்றோம் இல்லையா. இதுதான் சனி பிடிச்ச நிலைமைன்னு அர்த்தம். அடியன் கொஞ்சம் மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். அடியன் ஷமிக்கன் மியூட் பண்ணிட்டேன். அதுதான் சனி பிடிச்ச நிலைமைங்கிறது. அதுதான்
இந்த மாதிரி அங்க ஓடி இங்க ஓடி கஷ்டப்படுறோம் இல்லையா, அதுதான் சனி பிடிச்ச நிலைமை. ஏன்னா நம்மளாம் இப்ப தர்மத்தை பெரும்பாலும் விட்டாச்சு, அதுல கை கால் அலம்புற தர்மம் அறவே விட்டாச்சு. அதனால இன்னும் சனி பிடிக்கலைங்கிற நினைப்பு வேற நமக்கு வேண்டாம். அப்படியே நினைச்சுன்னு பிடிச்சிருதுன்னு நினைச்சுட்டு பயப்படுறத காட்டிலும் பிடிக்கலன்னு நினைச்சுட்டு சந்தோஷமா இருந்துட்டு போவோம். அதனால பிடிக்கலன்னு நினைச்சுப்போம். ஆனா ஆக மட்டும் பிடிச்சாச்சுன்னு தான் அர்த்தம். எப்ப நம்ம இந்த நிலைமைக்கு வந்துட்டோமோ, இனி ஏற்கனவே பிடிச்சாச்சு, அதுவும் வாழறதே கலியுகம், இன்னும் கேட்கவும் வேணுமா என்ன கலியுகத்துல. ஆனால் நம்ம கை கால் அலம்பிக்கிறதுங்கிறது முக்கியமான தர்மம், அதை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத காட்டுறது நமக்கு இங்க மகாபாரதம். ஏன்னா ஒரு கால் பின்கால் அலம்பலைங்கிற ஒரு வியாஜத்திலேயே கலி ஆவேசிச்சுடுவானாகில் நாம் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் நம்மளுடைய அன்றாட அனுஷ்டானத்துல, நம்மளுடைய அன்றாட கைங்கரியங்கள்ல. அத்தகைய நலச்சக்கரவர்த்திக்கு சனி இப்படி போய் ஆவேசிச்ச உடனேவே என்னமோ பண்ணிட்டு, என்னமோ இப்படி உடம்புல ஒரு ஷேக் வந்தது. இது என்ன என்ன ஆயிடுத்து நமக்கு, ஏன் நம்ம நன்னா தானே இருந்தோம், என்ன ஆயிடுத்து அப்படின்னதும் சரி பரவாயில்ல, நம் எப்போதும் போல நம் காரியத்தை கவனிப்போம் அப்படின்னு எப்போதும் போலவே தன் காரியத்தை கவனிச்சுட்டு வரான். அனுஷ்டானங்கள், இந்த நாம் பண்ணக்கூடிய தர்ம நிஷ்டை எல்லாத்துலயும் ஒரு சலிப்பு வருது. ஏன் வருதுன்னே தெரியல. ஏன்னா சனியினுடைய ஆவேசம் இப்ப தாக்கம் வந்துடுது இல்லையா, எல்லாத்துலயும் ஒரு சலிப்பு வருது. என்ன ஆலய வழிபாட்டுக்கு தானே கார்த்தால எழுந்ததும் கிளம்புவான் நலச்சக்கரவர்த்தி. காலமே எழுந்த உடனே ஆலயம் தானே போயிட்டா போச்சு, சாயங்காலம் போய்க்கலாமே. சரி தர்பாருக்கு போகணுமே, போனா போச்சு, நாளைக்கு போலாமே. ஏன்னா ஒரு நாள் விசாரணை தள்ளி போனா என்ன போறது. தான தர்மம் பண்ணணுமே, மந்திரியே பண்ணிப்பார், நம்ம தான் போகணுமா என்ன, போனா போச்சு. இப்படியே எல்லாத்துலயும் ஒரு சலிப்பு வருதா. நலச்சக்கரவர்த்திக்கு ஒண்ணுமே புரியல, நம்ம ஏன் இப்படி ஆயிட்டோம், ஒரு வாரமா நம்ம சரியில்லையே, நம்மளுக்கு ஏன் இப்படி சோம்பேறித்தனம் வந்துடுதான், இல்ல என்ன ஆயிடுத்து, ஏன் நம்ம இப்படி இருக்கோம், நம்ம சரியா அனுஷ்டானம் பண்றோமா, நம் தர்ம நிஷ்டையில நம்ம இருக்கோமா, நம்ம சரியாதான் இருக்கோமாங்கிற ஒரு சந்தேகம் வந்துடவே நலச்சக்கரவர்த்தி தானே யோசிச்சுட்டு இருக்கார். நம்மளை கண்டா நம்மளுக்கே பிடிக்கல. எப்போ நம் தர்மத்தை விட்டுட்டோமோ, தர்மத்தை விட்டவர்களுக்கு அது மனசாட்சி குத்தும். இப்படி தர்மத்தை விட்டுட்டோமே, நம்ம எப்ப மறுபடியும் தர்ம நிஷ்டைக்கு போவோம் அப்படின்னு மனசாட்சி குத்தும். ஆனாலும் அந்த சனியினுடைய தாக்கம் போக விடாது. ஆனாலும் நலச்சக்கரவர்த்தி என்ன செய்யறார், நம்ம எப்படியாவது செஞ்சாகணும் அப்படின்னு போராடி, தன்னை தானே போராடி நம்ம எப்படியாவது செய்யணும்னு தானே முன்வரார். காலமே எழுந்ததும் பழையபடி தமயந்தி அழைச்சிண்டு ஆலய வழிபாட்டுக்கே போகலாம். போயிண்டு அதுக்கு பிறகு தான தர்மம் பண்ணி ஓரளவுக்கு பண்ணதான் பாக்குறார், தர்மத்தை விட்டுடல. அதுக்காக இந்த சமயத்துலதான் வந்தது ஆபத்து. நலச்சக்கரவர்த்திக்கு ஒரு சகோதரன் இருக்கானாம், அவனுக்கு புஷ்கரன்னு பெயர். அந்த புஷ்கரன்கிறவன், அவனுக்கு கொஞ்சம் பொறாம இருந்தது மனசுல நலன் மேல. தன்னுடைய சகோதரன் நன்னா வாழறானேங்கிற ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டாமோ, அவனுக்கோ ஒரு பொறாம, இவன் இப்படி வாழறானே, சக்கரவர்த்தியா இருக்கானே, இந்த தேசமே அவனுக்கு உட்பட்டு இருக்கே, நல்ல நிதி இருக்கே கஜானாவுல, அதுவும் அழகான ஒரு அனுகூலமான ஒரு தர்ம பத்தினி அமைஞ்சிட்டாளே, கண்ணுக்கு லட்சணமா 2 குழந்தைகள் வேற பிறந்திருக்காளே, அவனுக்கு நிகர் இனி அவனே. நீ கிரகஸ்த தர்மம்ங்கிறது உயர்ந்த தர்மம், அந்த கிரகஸ்த தர்மத்தை அவ்வளவு ஆச்சரியமா பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கானே, இவனுக்கு நிகர் இனி இவனேன்னு இருக்கானே. ராஜ தர்பார்லயும் அப்படி போய் அத்தகைய அரசாட்சி பண்ணி எல்லாரும் நலச்சக்கரவர்த்தி ராஜ்யத்தையே விரும்புறார்கள் பிரஜைகள் எல்லாம். இப்படி இருக்கக்கூடிய நலன் மேல ஒரு பொறாமை இருந்தது புஷ்கரனுக்கு. இவனை எப்படியாவது கவுக்க மாட்டோமா, ஆனா எப்படி கவுக்க முடியும், அவன் ராஜாதிராஜன் சக்கரவர்த்தி, அவனிடத்துல போய் எப்படி அவனை கவுக்க முடியும். இதெல்லாம் அமயம் பார்த்துட்டு இருந்த புஷ்கரன் இப்ப இதே சனி, எந்த சனி இப்போ நலன் மேல ஆவேசிச்சாரோ அதே சனி வேற ஒரு ரூபத்தை எடுத்துட்டு புஷ்கரன் கிட்டக்க போய், உனக்கு என்ன உன்னுடைய அண்ணன் வாழறான்னு கவலையா இருக்கா, நீ வேணா அவனை சூதாட கூப்பிட, சூதாட கூப்பிட்டா அவன் சூதாடி ராஜ்யத்தெல்லாம் இழந்துடுவான், அப்ப நீ ராஜ்யத்தை ஆளலாமே அப்படின்னு ஒரு உபாயம் சொல்லி கொடுக்கிறானாம் சனி. சசமாவிஷ்ய சனலம் சமீபம் புஷ்கரஸ்ய ச கத்வா புஷ்கரமாஹேதம் ஏஹி திவ்ய நலேன வை சமீபம் புஷ்கரஸ்ய ச. புஷ்கரன் கிட்டக்க போய் சனி இந்த மாதிரி சொன்ன உடனே வேற யாரோ ஒருவர், ஒரு பிரஜையில ஒருவர் புஷ்கரனை சந்திக்கிறது போல வந்து சந்திச்சு, நீ வேணா இந்த மாதிரி பண்ணே அப்படின்னு ஒரு உபாயம் சொல்லி கொடுத்த உடனே புஷ்கரனுக்கு அதுதான் சரி. எப்படியும் அக்ஷப்ரியஹா அப்படின்னு தானே ஆரம்பிச்சார் நலச்சக்கரவர்த்தி சரித்திரம் ஆரம்பிக்கிறச்சேவே. அக்ஷ வித்தைன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்.
அதை பிடிக்குங்கிறதுனால அதையே ஒரு வியாஜமா எடுத்துண்டு எப்படியாவது அவனை ராஜ்யத்தை வைக்க சொல்லி ஆடி அவனை இழக்க செய்துடணும் அப்படின்னு புஷ்கரன் நளசக்கரவர்த்திட்ட நேரா வந்து தன்னுடைய சகோதரன் கிட்ட வந்து, அண்ணா வரியா, நம்ம வேணா சூதாடுவோமா, ஒரு ஆட்டம் வேணா ஆடி பாப்போமா, சூதாடலாம் வரியா அப்படின்னு கேட்க, அக்ஷத்யூதே நலம் ஜேதா பவான் ஹி சஹிதோமயா நிஷதான் பிரதிபத்யஸ்வ ஜித்வா ராஜ்யம் நலம் நிருபம். அக்ஷத்யூதே நலம் ஜேதா, தன்னுடைய சகோதரன், நம்ம அக்ஷ வித்தியை வேணா விளையாடுவோமா, உனக்கு ரொம்ப பிடிக்குமே, ஒரு பொழுதுபோக்குக்காக நலனுக்கு அது பிடிக்கும், பொழுதுபோக்குக்காக ஒரு செஸ் விளையாட மாட்டோமா, ஒரு இல்லைன்னா ஏதாவது விளையாட மாட்டோமா, அந்த மாதிரி ஒரு பொழுதுபோக்குக்காக பிடிச்ச நளசக்கரவர்த்திய அக்ஷ வித்தை வேணா விளையாடலாமா அப்படின்னு கேட்ட உடனே, ஒரு சகோதரன் வந்து விளையாட கூப்பிட்டா ஒரு சகோதரன் என்ன பண்ணுவான், இல்ல ஒரு தம்பி தன் அண்ணா கிட்டக்க வந்து வரியா சீட்டாடலாம் கொஞ்சம் நேரம் பொழுதுபோக்குக்குன்னு சொன்னா ஒரு அண்ணன் சரின்னு போக மாட்டானோ, அது போல நினைச்சுட்டு நளசக்கரவர்த்தி சரி ஏதோ விளையாட்டுக்கு தானே அக்ஷ வித்தைக்கு கூப்பிடுறான், சரி போய் ஆடி பாப்போமே அப்படிங்கிற ஒரு வியாஜத்துல வந்து உட்காண்டா. விஷயம் வேற மாதிரி ஆரம்பிச்சுது. அவன் என்ன கேட்கிறான், கொஞ்ச நேரம் இப்படி சாமான்யமா தான் விளையாடிட்டு இருந்தான் புஷ்கரன். வெறும சாமான்யமா தாயக்கட்டையை உருட்டி போட்டு விளையாடி கொஞ்ச நேரம் நலனும் ஜெயிச்சான், புஷ்கரனும் ஜெயிச்சான். இப்படி மாத்தி மாத்தி போயிட்டே இருக்கான். இப்படி போயிட்டே இருக்கிற சமயத்துல திடீர்னு புஷ்கரன் என்ன சொன்னான், உன்னுடைய ராஜ்யத்தை ராஜ்யத்தை வச்சு ஆடு, ராஜ்யம் நலம் நிருபம், ராஜ்யத்தை வச்சு வேணா ஆடு அப்படின்னதும் இந்த விளையாட்டினுடைய மும்முரத்துல நம்ம என்ன பண்றோங்கிறது நமக்கே புரியாது. அதனால உடனே ராஜ்யத்தை வேணா வச்சுடுவோமா அப்படின்னு தோணிடுத்து. இந்த சமயத்துல தமயந்திக்கு தெரிய வந்தது, ஏன்னா யாரோ வந்து அழைச்சிட்டு போயிட்டான், புஷ்கரனோட போய் சூதாடின்னு இருக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனே தமயந்தி அந்த சூதாட்ட அரங்கத்துக்கு வந்தா. பிரஜைகள் எல்லாம் வாசல்ல இருந்து கதறார்கள், நளசக்கரவர்த்தி இது விஷயம் வேற மாதிரி இருக்கு, புஷ்கரனுடைய எண்ணம் சரியா இல்ல. ஏன்னா புஷ்கரனை பத்தி பிரஜைகளுக்கு தெரியும், நளசக்கரவர்த்தி ஒரு அப்பாவி, அவன் யார பார்த்தாலும் நம்பிடுவான், தர்மபுத்திரரை போலதான். ஆனா அவன் புஷ்கரனை பத்தி நளசக்கரவர்த்திக்கு தெரியல, ஆனா பிரஜைகளுக்கு தெரிஞ்சிருக்கு. புஷ்கரன் நலனை கண்டு பொறாமப்படுறான்ங்கிறது பிரஜைகளுக்கு தெரிஞ்சதுனால பிரஜைகள் எல்லாம் வாசல்ல நின்னு, சூதாட்ட அரங்க வாசல்ல நின்னு கத்தறார்கள், வேண்டாம் மகாராஜா, ராஜ்யத்தை வைக்காதீங்கோ, அவனை நம்பி ராஜ்யத்தை வைக்காதீங்கோ, அவன் உங்களை தீர்த்து கட்டணுங்கிற முடிவோட வந்திருக்கான் அப்படின்னு அந்த பிரஜைகள் எல்லாம் கதற. இப்ப இல்ல காமிக்கிறா இல்லையா இந்த ஸ்கிரீன்ல, இந்த பிக்சரை பார்த்தா தெரியும், இந்த வாசல்ல பிரஜைகள் எல்லாம் கத்துறது. இங்க உள்ள தமயந்தி வந்து அத நலன்கிட்ட வந்து சொல்றாள், மகாராஜா கொஞ்சம் யோசிங்கோ, ஆலோசனை பண்ணுங்கோ, வாசல்ல பாருங்கோ ஜனங்கள்லாம் வந்து கத்தரா, மகாராஜா இப்படி நம்ம மகாராஜா கெட்டு போயிட போறாரேங்கிற ஆதங்கத்துல வந்து ஜனங்கள்லாம் பிரஜைகள்லாம் அழறா, கொஞ்சம் யோசிச்சு வையுங்கள் ராஜ்யத்தை, இந்த மாதிரி வச்சுடாதீர்கள் அப்படின்னு தமயந்தி வந்து நலன்ட்ட சொல்றாள். ஆனா நம்ம எல்லாருக்கும் நம்ம சகுனி சூதாட்டத்தை பார்த்துட்டோம் இல்லையா, ஒரு விதமா சூதாடுறதுன்னு ஆரம்பிச்சாச்சுன்னா புத்தி கலங்கி போயிடும், அதுக்கு மேல அது நம்மள நிறுத்த வைக்க முடியாது, நம்ம புத்தி போயிடும். அதுவும் சாமான்யமாவே, அதுவும் இப்ப கலி வேற ஆவேசிச்சிருக்கான் இல்லையா நளசக்கரவர்த்தி மேல, அதனால யார் சொல்றதையும் காதுல கூட போட்டுக்காம உடனே நளசக்கரவர்த்தி நான் ராஜ்யத்தை வச்சேன் அப்படின்னு வச்சுட்டார். வச்ச அடுத்த க்ஷணம் நிஷதான் பிரதிபத்யஸ்வ ஜித்வா ராஜ்யம் நலம் நிருபம், ஜித்வா ஜிதம் அப்படின்னு உடனே புஷ்கரன் ஜிதம், நான் ராஜ்யத்தை கைப்பற்றிட்டேன் அப்படின்னு அந்த ஜிதம்னு ஒரு காய உலுக்கி போட்டு ஜெயிச்சுட்டான் புஷ்கரன். இந்த கதையை யாரு கேட்டுன்னு இருக்கா, இப்போ பாண்டவா தானே கேட்டுன்னு இருக்கா, யுதிஷ்டிரர் பிரதானமா கேட்டுன்னு இருக்காருல்ல இந்த கதைய. உடனே யுதிஷ்டிரருக்கு ஒரு பயம் வந்துடுத்து, வயித்துல அப்படியே பகீர்னத்து. பிருகதீஸ்வர் அப்படிங்கிற ரிஷி இந்த கதையை சொல்லிட்டு இருக்கார், யுதிஷ்டிரர் கேட்டுன்னு இருக்கார். உடனே பிருகதீஸ்வரை பார்த்து யுதிஷ்டிரர் சொல்றார், மகரிஷே போறோம், கதையை நிறுத்திடுங்கோ, வேண்டாம் எனக்கு பயமா இருக்கு. ததா ததபவத்யூதம் புஷ்கரஸ்ய நலஸ்ய ச யுதிஷ்டிர பகூன் மாசான் புண்ணிய ஸ்லோகஸ்த்வஜீயதா. யுதிஷ்டிர பகூன் மாசான், உடனே யுதிஷ்டிரர் ஒரு பயம் ஏற்பட்டு பிருகதீஸ்வரை பார்த்து கேட்கிறார், நீ என்னெல்லாம் வச்சு ஆடினாரோ
நள சக்கரவர்த்தி எப்படிலாம் அந்த புஷ்கரன் போட்டு நள சக்கரவர்த்திய பாடாப்படுத்தி எடுத்தானோ தெரியல. இந்த கதை போருமே, எனக்கு இதுக்கு மேல என்னால கேட்க முடியல. ஏற்கனவே நான் இந்த மாதிரி ஒரு கஷ்ட திசையை தானே அடைஞ்சிருக்கேன். இனி இந்த ஜிதம்ங்கிற வார்த்தையை கேட்ட உடனே தர்மபுத்திரருக்கு அப்படியே மனசெல்லாம் ஒடிஞ்சுது. இந்த ஜிதம் ஜிதம் ஜிதம்னு சகுனி போட்டு அந்த பாடுபடுத்தினான் இல்லையா, அந்த ஜிதம்ங்கிற வார்த்தையை கேட்ட உடனே என்ன பாடுபட்டிருப்பார் நள சக்கரவர்த்தி. வேண்டாம் மகரிஷே, போரும், நீ இதுக்கு மேல என்னால கதை கேட்க முடியல. ஏற்கனவே இத்தகைய சம்பவங்கள் எல்லாம் பார்த்து நான் மனசு நொந்து போய் வந்திருக்கேன். நான் ஏதோ ஆசையா இந்த சரித்திரம் கேட்க ஆரம்பிச்சேன். அதுவும் நீங்கள் ஆரம்பிச்சது ரொம்பவே மதுரமா இருந்தது, ரம்யமா இருந்தது. நளனும் தமயந்தியும் ஒருத்தரை பார்த்துக்காமலேயே எத்தகைய காதல் கொண்டார்கள், எப்படி திடமா இருந்து ஒருத்தருக்கு ஒண்ணு சேர்ந்தார்கள்னு நான் எவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சேன். இனி யாரையுமே இந்த சூதாட்டம் வாழ விடாதா, இந்த மாதிரிதான் பண்ணிடுமா? அதுவும் சகோதரர்கள்லாம் இப்படியா சகோதரன் மேல பொறாமப்பட்டு அவனை வந்து சீரழிக்கணும்னு பாப்பார்கள். இந்த சரித்திரம் போரும் மகரிஷி, இதுக்கு மேல என்னால கேட்க முடியல அப்படின்னு யுதிஷ்டிரர் சொன்ன உடனே, வேற என்னெல்லாம் வச்சு இழந்தாலும் நள சக்கரவர்த்தி வேண்டாம். உடனே பிருகதீஸ்வர் சொல்றார், பயப்படாத யுதிஷ்டிரா, கதை கேட்க ஆரம்பிச்சாச்சுன்னா பாதியில நிறுத்தக்கூடாது, பூர்ணமா முடிக்கணும். முடிச்சுட்டுதான் அதனுடைய பலஸ்ருதி பரியந்தம் முடிச்சுட்டுதான் நம்ம நிறுத்தணும். பாதியில நிறுத்துன்னு சொல்றியே, நீ பயப்படுற அளவுக்கெல்லாம் இல்ல. ஆக மொத்தம் சகுனி ஆடின ஆட்டம் இந்த லோகத்துல எவனும் ஆட மாட்டான். அத்தகைய கொடியவன் சகுனி, அவன் ஆடின ஆட்டம் படி இது இருந்ததுன்னு நினைக்காத. சூதாட்டத்திலையும் தர்மம்ங்கிறது ஒண்ணு இருக்கு. தனக்கு வேணுங்கிற அளவுக்கு தான் சூதாடுவார்களே தவிர அப்படி நாம போய் இதவை அதவைன்னு சகுனி ஆடின மாதிரி யாரும் ஆட மாட்டான். நீ பயப்படுற அளவுக்கெல்லாம் இல்லை. இங்க புஷ்கரனுக்கு வேண்டியது ராஜ்யம், அதனால அவன் ராஜ்யத்தை வைக்க சொன்னான். நள சக்கரவர்த்தியும் வச்சுட்டான். கதை ஆரம்பிக்கிறச்சேவே பிருகதீஸ்வர் என்ன சொன்னார், அக்ஷப்ரியா சத்தியவாதி, அத்தகைய சத்தியசந்தன் நளன். அதனால அவனும் கொஞ்சம் ஜாக்கிரதையாதான் இருந்தான். என்ன ராஜ்யத்தை அவன் கேட்கிறானேங்கிறதுனால வச்சுட்டான். வச்சு ராஜ்யத்தை இழந்தான். அதுக்கு மேல புஷ்கரன் எதுவும் கேட்கவும் இல்லை, நளன் வைக்கவும் இல்லை. அதனால நீ பயப்படாத, மீதி சொச்ச கதையை கேட்டுடு, கேட்டாதான் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி, அப்படியா அப்பாட ராஜ்யத்தை மட்டும்தான் இழந்தாரா, வேற எதுவும் எல்லாம் வைக்க சொல்லலையே, அப்படியாகில் சரி அப்படியாகில் சரி. இன்னும் ஏற்கனவே பாஞ்சாலி பட்ட கஷ்டத்தை நான் பார்த்துட்டேனே, இன்னும் அந்த கதையில வேற இன்னும் தமயந்தி படுற கஷ்டத்தை நான் பார்க்கணுமா, அதனால வேண்டான்னு நான் நினைச்சேன். ஆனா அதை தவிர வேற எதுவும் கேட்கலன்னா இனி கதையை ஆரம்பிங்கள் அப்படின்னு தர்மபுத்திரருமே சொல்லிட, பிறகு அதன் தொடர்ச்சியாக பிருகதீஸ்வர் ஆரம்பிக்கிறார். ராஜ்யத்தை இழந்தேன் அப்படின்னு ஆன பிறகு உடனே நளன் கொஞ்சம் சுதாரிச்சுட்டான். இந்த ராஜ்யத்தை வச்சு இப்படி இழந்துட்டோமே, அதுவும் புஷ்கரனும் இது விளையாட்டுன்னு சொல்லிதானே கூப்பிட்டான். விளையாட்டுன்னு கூப்பிட்டு திடீர்னு ராஜ்யத்தை வேணா நம்மளும் ஏதோ ஒரு அவசரத்துல புத்தி கலங்கி போய் வச்சுட்டோமே, வச்சு இப்படி இழந்துட்டோமே அப்படின்னு நள சக்கரவர்த்தி பாக்குறார் புஷ்கரனை. என்னப்பா ராஜ்யத்தெல்லாம் வைக்க சொல்லி கேட்கிறேன், விளையாட்டுன்னு சொல்லிதானே என்ன கூப்பிட்ட, சரி போகட்டும், இப்ப ராஜ்யம் இப்ப என்ன இப்ப என்ன சொல்ல வர அப்படின்னு நளன் கேட்ட உடனே, அண்ணா அதுதான் ராஜ்யத்தை வச்சு நீ இழந்துட்ட இல்லையா, இனி இந்த ராஜ்யம் எனக்கு சொந்தம். சரிப்பா, இந்த ஆசை உனக்கு இருக்குன்னா என்கிட்ட நேரடியா வந்து சொல்லியிருக்கலாமே, எதுக்கு சூதாட்டம், நான் ராஜ்யத்தை சந்தோஷமா உனக்கு கொடுத்துருப்பேனே. அதெல்லாம் இல்ல, நான் சூதாடி இப்ப நான் என் பிரபாவத்தை காமிச்சு நான் பிடுங்கின்னு இருக்கேன். அதனால இந்த ராஜ்யம் இனி எனக்கு சொந்தம், நீ இனி ராஜாவா இருக்க முடியாது. சரி இருக்கலப்பா, தாராளமா நீயே ராஜாவா இரு, நான் இருக்கல, நான் ஒரு மந்திரியா இருக்கேன், உனக்கு மந்திரியா நான் இருக்கேன், உனக்கு வேண்டிய உதவியெல்லாம் நான் செய்யறேன், உனக்கு நான் மந்திரியா இருக்கேன். அதெல்லாம் முடியாது, மந்திரியாவும் உன்னை வச்சுக்க முடியாது, வச்சுக்க மாட்டியா? சரி பிறகு வேற ஏதாவது ஒரு சின்ன பதவி கொடுப்பா, ஒரு ராஜ்யத்திலேயே ஏதாவது ஒரு சின்ன பதவி, அதெல்லாம் கொடுக்க முடியாது. சரி வேண்டாம், பிரஜைகளோட ஒரு பிரஜையா நானும் இருந்துட்டு போறேன்ப்பா, நானும் ஜனங்களோட ஜனங்களா உனக்கு ஒரு பிரஜையா நான் இருந்துட்டு போறேன், அதுவும் முடியாது. சரி நான் எனக்கு நல்ல சாரத்தியம் பண்ண தெரியும்பா, உனக்கு நான் சாரத்தியா இருக்கேன், நீ எங்கெல்லாம் போறியோ உனக்கு நான் ரதம் ஓட்டுற சாரத்தியா இருக்கேன், அதுக்காகவாவது என்னை வச்சுக்கோயேன்பா, அதுவும் முடியாது. அதுவும் முடியாதா? பின்ன நான் என்ன பண்ணணும், நான் பின்ன எங்க போவேன்? நீ ராஜ்யத்தை இழந்துட்டியே, ராஜ்யத்தை இழந்துட்டேன் தான், நான் ராஜாவா இல்ல, பின்ன நான் வேற எங்க போவேன், நான் எங்க இருக்கணுங்கிற, பின்ன என்னுடைய பத்தினியையும் குழந்தைகளையும் வச்சு நான் பின்ன எங்க போவேன் அப்படின்னு, அது உன்னுடைய பிரச்சனை, எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. இனி நான் இங்க ராஜா, நான் தீர்ப்பு சொல்றேன், இனி நீ இந்த தேசத்துல நீ இருக்க முடியாது, நீ கிளம்பலாம், எங்கேயோ போ, காட்டுக்கே போறியோ இல்ல வேற எங்கேயோ போறியோ அதெல்லாம் உன் பிரச்சனை, ஆக மொத்தம் நீ இனி இந்த தேசத்துல இருக்க முடியாது,
நீ வனவாசத்துக்கே போ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டான் புஷ்கரன். சரி நல்லதுப்பா, நல சக்கரவர்த்தி அதுக்காக ஒண்ணு கோபிச்சுக்கல, தாபப்படல. சரி நல்லது, அவனுடைய குணம் பொறுமை. அது அப்படியே சரி போட்டம் போன்னு கிளம்பிட்டார். தன்னுடைய ராஜாங்கிற வேஷத்தெல்லாம் களைஞ்சிட்டார். களைஞ்சி ஒரு சாதாரண மரவுரிய மட்டும் உடுத்திண்டு நலச்சக்கரவர்த்தி கிளம்பிட்டார். கூடவே தமயந்தி, தன் ராணி, பட்டத்து ராணின்னு இருந்த தமயந்தி தன்னுடைய வேஷங்கள் எல்லாம் அவளும் களைஞ்சு தன்னுடைய 2 குழந்தைகளையும் கையில பிடிச்சுட்டு நலனையே தொடர்ந்து தமயந்தியும் அவன் பின்னாடியே போறா. இந்த நலனுக்கு ரொம்ப விசுவாசமா இருந்த ஒரு சாரதி, நலனுடைய சாரதி, இவர்களை இந்த நிலைமையில பார்த்த உடனே ரொம்ப தாபப்பட்டார். தாபப்பட்டு நலச்சக்கரவர்த்திய பார்த்து சொல்றார், சக்கரவர்த்தி இப்படி ஆயிடுத்தே உங்க நிலைமை. பிறகு நலன் சொல்ற, சக்கரவர்த்தியாவது நான் ஒண்ணுமே இல்லாம தெருவுல போயிட்டு இருக்கேன், என்ன போய் சக்கரவர்த்தின்னு கூப்பிட்டா என்ன பிரயோஜனம்? அதனால இனி புஷ்கரன் தான் ராஜா, அவனை போய் மகாராஜான்னு சொல்லுங்கள், இனி என்ன சொல்லாதீர்கள் சக்கரவர்த்தின்னு. அப்படின்னு, இல்ல சக்கரவர்த்தி, என்னைக்கு இருந்தாலும் எங்கள் மனசுல நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் சக்கரவர்த்தி. அதனால ஏதோ ஒரு சிரம திசை உங்களுக்கு நல்ல காலம் வர வரைக்கும் நீங்க இப்படிதான் இருக்குங்கிறது எங்களுக்கு புரியுறது. ஆனா நான் உங்களுக்கு விசுவாசமா இருந்த சாரதி இல்லையா, உங்களை அப்படி என்னால விட்டுற முடியாது இல்லையா. அதனால நீங்க இந்த ரதம் என்னுடைய ரதம் தான், இந்த ரதத்துல ஏறுங்கள். நீங்க எங்க போறீங்களோ, எந்த வனத்துக்கு போறீங்களோ அந்த வனம் வரைக்கும் உங்களை கொண்டு போய் நான் விட்டுட்டு நான் திரும்பி வரேன், நீங்க ஏறுங்கள் அப்படின்னு விசுவாசமா இருந்த அந்த சாரதி நலனையும் தமயந்தியும் இந்த 2 குழந்தைகளையும் இந்த ரதத்துல வச்சுண்டு நேர வனத்தை நோக்கி போறார். எங்க போகணும்னு கேட்டது, ஏதோ ஒரு வனத்துக்கு போப்பா, வனத்துக்கு தான் போன்னு சொல்லிட்டாரே மகாராஜா, புஷ்கரன் மகாராஜா, இனி நாங்கள் வனத்துக்கு தானே போகணும், ஏதோ ஒரு வனத்துக்கு போ அப்படின்னதும் ஒரு வனத்துல கொண்டு போய் விடவே நலன் அங்க இறங்கி பாக்குறான். நல்ல அடர்ந்த காடு. அடர்ந்த காட்டை பார்த்த உடனே சாரதி கிட்ட சொல்றான், சாரதி நீங்கள் ஒரு 10 நிமிஷம் இங்கே இருங்கள், குழந்தைகளை பார்த்துட்டு இந்த ரதத்திலேயே இருங்கள், நானும் தமயந்தியுமா அங்க போய் நாங்கள் எங்க தங்குறதுன்னு இப்படி போய் பார்த்துட்டு வரோம். ஏன்னா இதுக்கு மேல ரதம் போகாது, ஏன்னா எங்க ஏராளமான செடி கொடி வந்துடுத்து, அடர்ந்த காடு வந்துடுது. நாங்கள் நடந்து போய் நாங்க எங்கேயாவது எங்க தங்குறதுன்னு போய் இப்படி பார்த்துட்டு வரோம், குழந்தைகளை பார்த்துட்டு இங்கே இருங்கள் அப்படின்னு சொல்லி, வா தமயந்தி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு வனத்தை போய் பார்க்கிறார்கள் தமயந்தியுமா நலனுமா சேர்ந்து. இத்தகைய கஷ்டம் வந்தாலும் ஒண்ணு கலங்கிடல நலன், தைரியமாகவே இருக்கான், சந்தோஷமாவே பழையபடிதான் இருக்கான். ஏன்னா நிந்த ஸ்துதி 2மே சமமாக பார்க்கக்கூடியவன் நலன். யாராவது தன்னை ரொம்ப ஸ்துதி பண்ணா சபாஷ் சந்தோஷம்னு சந்தோஷப்படுறதும், இல்ல யாராவது தன்னை தூஷிச்சா நிந்த பண்ணா ஐயோன்னு வருத்தப்படுறதும் நலனுடைய குணம் இல்ல. நலனுடைய குணம் நிந்த ஸ்துதி எது வந்தாலும் அதை நம்ம சமமாக பார்க்கணும் அப்படிங்கிறது அவனுடைய குணம். அதனால வனத்துக்கு தான் இருக்கட்டும், ராஜ்யத்துலதான் இருக்கட்டும், தான் எப்படி இருக்கோமோ அதேபடியே இருக்கான். மனசுல கொஞ்சம் கிஞ்சித் व्यसனப்படல. தமயந்திய பார்த்து அவளை கட்டி அணைச்சுண்டு வனம் பூரா அவளை அழைச்சிட்டு வரான். எங்க தங்கலாம் பார் அப்படின்னு உடனே அந்த நல்ல ரம்யமா இருக்கு இயற்கை, நன்னாதான் இருக்கு வனம். அதை பார்த்த உடனே நலன் சொல்றான், தமயந்தி வனவாசம் கூட நன்னாதானே இருக்கு, ஒன்னும் அவ்வளவு பெருசா கஷ்டம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம ராஜ்யத்துல இருந்தா கூட நம்ம திருப்பி அந்த புறத்துல தானே இருப்போம், நமக்கு இருக்கிறது ஒரு 1-2 நந்தவனம், அங்கதானே இருப்போம். ஆனா இப்ப வனம் வந்ததுனால பிரகிருத்தினுடைய வேல்யூக்கு ஏதாவது ஈடாகுமா? இயற்கையினுடைய வேல்யூ, இந்த இயற்கைய பார், நம்ம எங்கேயோ ஒரு கேசர விருட்சமா அங்க பூத்து குலுங்கிறது. கேசரம்ங்கிறது அந்த குங்குமப்பூ, நம்ம ஏதோ ஒரு சின்ன டப்பால நம்ம ஆத்துல வச்சுட்டு இருப்போமே, அது போல ஒரு குங்குமப்பூ இல்லைங்க, கேசர விருட்சமே இருக்கு. இந்த பிரகிருத்தியினுடைய வேல்யூக்கு எதுவுமே ஈடாக முடியாது. அதனுடைய பிரகிருதி நேச்சருடைய பொருளாதாரம் அதுக்கே தகும். இந்த பிரகிருத்தியினுடைய அழகெல்லாம் காமிச்சுண்டே தமயந்திக்கு வனவாசம் நன்னா தானே இருக்கு, உனக்கு ஒன்னும் கஷ்டம் இல்லைல்ல அப்படின்னு தமயந்தியை கொஞ்சம் சமாதானம் பண்ற வியாஜத்துல அவளை இனி நம்ம இங்கதான் இருக்க போறோம் அப்படிங்கிறதுனால அவளை தேத்தர விதமாக அவளை தயார்படுத்துறான். வனவாசத்துக்கு அவளை தயார்படுத்துறது தான் சந்தோஷமா இருக்கிறது போலவே காமிச்சுண்டு, ஒரு சாமானிய லௌகீகத்துல ஒரு தம்பதிகள் சந்தோஷ காலத்துல எப்படி இருப்பார்களோ அதே போலவே நலச்சக்கரவர்த்தி தமயந்திய சந்தோஷப்படுத்துறான். நன்னா இருக்கு பார் வனம், எவ்வளவு மரங்கள் இருக்கு பார், எவ்வளவு இயற்கை காத்து வருது பார், நம் ராஜ்யத்துல இருந்திருந்தா கூட நமக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்காது இல்லையா, நம்ம இங்க நன்னா தானே இருக்கோம் அப்படின்னு தமயந்திய தேத்தர வியாஜத்துல வராள். பிறகு தமயந்தி நலனை பார்த்து சொல்றாள், நாதா
ராஜ்யமா இருக்கட்டும், வனமா இருக்கட்டும், எனக்கு அதை பத்திலாம் எந்த கவலையும் இல்லை. நீங்கள் இருக்கிற இடம் தான் எனக்கு உச்சிதம். நீங்கள் எங்க இருந்தாலும் உங்களோட இருக்கிறது மட்டுமே எனக்கு சந்தோஷம். வேற எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லை. நீங்கள் எங்க தான் இருங்களே, ராஜ்யத்துல இருங்கள், வனத்துல இருங்கள், நீங்கள் இருக்கிற இடம் எனக்கு ஸ்வர்க்கம் தான் அப்படின்னு தமயந்தி சந்தோஷமா, அவளும் நளனோட கூட தாம் வருத்தத்துல இருக்கோங்கிற மாதிரியே இல்லை, சந்தோஷமாகவே நளனோட நம் தங்கறதுக்கான இடத்தை தேடிண்டே அவர்கள் வரவும், இதை கேட்ட நளன் இருந்தாலும் தமயந்தி கஷ்டப்படுறத நாம் பார்க்க முடியுமா அப்படின்னு நினைச்சு அந்த ஒரு பாதையை காட்டுறான் தமயந்தி கிட்ட. தமயந்தி, இந்த பாதையை பார், இந்த பாதை நேர விதர்ப தேசத்துக்கு போறது தெரியுமா, இந்த பாதையை பார்த்துக்கோ அப்படின்னு அந்த பாதையை காண்பிக்கிறான். காண்பிச்சுட்டு மேல ஒரு 10 திப்பிடி நடக்கிறான். நடந்துட்டு மறுபடியும் தமயந்திய பாக்குறான். தமயந்தி, அதோ பாத்தியா, அந்த பாதை தான் விதர்ப தேசத்துக்கு போறது, ஞாபகம் வச்சுக்கோ, சரியா, உனக்கு தேவைப்படும், ஞாபகம் வச்சுக்கோ. பிறகு மறுபடியும் கொஞ்ச தூரம் தமயந்தியோட நடக்கிறான். நடந்து மறுபடியும், தமயந்தி அந்த பாதையை பார்த்துட்டியா, அதுதான் விதர்ப தேசத்துக்கான பாதை அப்படின்னு திருப்பி திருப்பி இத சொல்லவும், 2-3 தடவையா இதையே சொல்லிட்டு வரவும், தமயந்தி நளனை பார்த்து கேட்கிறாள், நாதா இது என்னது, இது விதர்ப தேசத்துக்கு போறது, விதர்ப தேசத்துக்கு போறதுன்னு என்ன அதையே சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேள், என்னது, ஏன் இப்ப என்ன அங்க அனுப்ப போறீங்களா, விதர்ப தேசத்துக்கு என்ன விட்டுடணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல என்ன உங்களுடைய முடிவு, உங்க மனசுல என்ன இருக்கு, திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிட்டு இருக்கேளே விதர்ப தேசம் விதர்ப தேசம்னு, என்னதான் உங்க மனசுல இருக்கு அப்படின்னு தமயந்தி கேட்டதும், தமயந்தி உன்னிடத்துல என்னால மறைச்செல்லாம் பேச முடியாது, நான் நேரடியாவே உன்கிட்ட சொல்றேனே, நீ என்னோட வனவாசம் பண்றதுல எனக்கு இஷ்டம் இல்ல, இந்த இயற்கை ரம்யம் வனவாசம் நன்னா இருக்குன்னு இப்பதான பிரபு சொன்னேள், அதுக்குள்ள என் கூட வனவாசம் பண்றதுல இஷ்டம் இல்லைன்னு சொல்றீங்களே, ஏன்னு தமயந்தி கேட்ட உடனே, அது நான் சொன்னேன், உன்னை சமாதானம் பண்ணணுங்கிறதுக்காக ஏதோ சொன்னேனே தவிர, என் மனசு பூரா எனக்கு தாபம், மனசுல 1000 துக்கத்தை வச்சுட்டுதான் வெளியில நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சுட்டு இருக்கேன். தமயந்தி, நீ நல்லா வாழ வேண்டிய ஒரு கன்னிகை, நீ இங்க வந்து கஷ்டப்படணும்னு நான் நினைக்கல, அதனால நான் உனக்கு பாதையை காமிச்சிட்டேன் பட்டியா, விதர்ப தேசம், இதுல இருந்து நேர நீ போனேன்னா விதர்ப தேசம் போயிடும். நாம் குழந்தைகளை அழைச்சிட்டு அந்த சாரதி கிட்ட நான் உதவி கேட்கிறேன், உங்களை அழைச்சிட்டு போய் விதர்ப தேசத்துக்கு விடும்படி நான் சொல்றேன், இதை நான் உன்னிடத்துல பேசணும்னு தான் உன்னை நான் தனியா அழைச்சிட்டு வந்தேன், நான் சாரதி கிட்ட பேசி உங்களை நான் அனுப்பிடுறேன், நீ போய் விதர்ப தேசத்துல கொஞ்ச நாள் உன் தகப்பனாரோட கூட நீ இரு, நான் எனக்கு கஷ்ட திசை இப்ப இருக்கு இல்லையா, நான் என்ன பண்றேன், எங்கேயாவது போய் எனக்கான உத்தியோகத்தை நான் ஒத்துக்கிறேன், எனக்கு உத்தியோகம் இல்லாம நான் எப்படி உங்களை வச்சுட்டு நான் காப்பாற்ற முடியும், நான் உத்தியோகத்தை எங்கேயாவது போய் நான் ஏத்துண்டு அதுக்கு பிறகு உங்களை நான் அழைச்சு வச்சுக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல காலம் வர வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுத்துக்கும், எனக்கு எங்கேயாவது ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் நீ பொறுத்துக்கும், அது வரைக்கும் நீ உன் தகப்பனார் கிரகத்துல போய் இரு அப்படின்னது தமயந்தி சொல்றாள். அப்படியாக நீங்களும் வரலாமே, நீங்களும் என்னுடைய தகப்பனாருடைய ராஜ்யத்துக்கே வந்துடலாமே, அங்கேயே ஏதாவது ஒரு சின்ன பதவியா ஏத்துக்கோங்க, அங்கேயே நீங்கள் உங்க உத்தியோகத்தை பார்க்கலாமே, அங்க வந்து இருந்துடலாமே அப்படின்னு தமயந்தி சொல்லவும், நளன் சொல்றான், அது சரியா வராதுமா, ஏன்னா கன்னிகைனா என்னைக்கும் தகப்பனாருக்கு உயிர், தகப்பனார் தன் கன்னிகையை உயிரா வச்சு பார்த்துப்பார், ஆனா மாப்பிள்ளைன்னு வரைச்சே ஒரு அதிகப்படியாதான் இருக்கும், இது கிருத்தயுகத்து சரித்திரம், அதனால இது இப்படி அமையறது, யாரும் இப்ப இருக்கிற காலத்தோட இதை ஒப்பிட்டு பார்த்து நினைக்க வேண்டாம், நளச்சக்கரவர்த்தி பேசுறது கிருத்தயுகத்தினுடைய தர்மம், அதனால இது அப்படி இருக்கு. நளன் சொல்றான், நான் வரதுங்கிறது உச்சிதமாக ஆகாது, ஏன்னா நான் ஒரு மரியாதையா இருக்கிற சமயத்துல நான் அங்க வந்தாதான் எனக்கும் மரியாதையா இருக்கும், உனக்கும் மரியாதையா இருக்கும், நான் ஏற்கனவே ராஜ்யம் எல்லாம் கெட்டு போய் ஒண்ணும் இல்லாம இந்த சமயத்துல நான் அங்க வந்து இருந்தா யாருக்கா இருந்தாலும் என்னை பார்த்ததும் ஒரு விரக்தி வரும், உன்னை வேணா அருமையா வச்சுப்பா, ஏன்னா நீ அவளுடைய கன்னிக்க, உன்னுடைய குழந்தைகளை அவ அருமையா வச்சுப்பா, ஆனா நான் வரைச்சே இது என்ன இவர் இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு ஒரு அலுப்பு வரும், அதனால மனஸ்தாபம் வரும், குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும், ஏன்னா நான் உன்னுடைய தகப்பனாருக்கும் எனக்குமே கூட பிரச்சனை வந்துடலாம், அதனால நீ அவரை பிரியும்படி ஆயிடும், இத்தகைய கஷ்டம் எல்லாம் எதுக்கு, வேண்டாமே, நீ போய் அங்க இரு, எனக்கு நல்ல காலம் வந்த உடனே நான் வரேன் அப்படின்னது தமயந்தி சொல்றாள், அதெல்லாம் முடியாது, என் தகப்பனார் அப்படிப்பட்டவர் இல்ல, அவர் உங்க மேல உயிரை வச்சிருக்கார், அவர் அந்த மாதிரி எல்லாம் நினைக்கவே மாட்டார், நீங்கள் தாராளமா வரலாம் அப்படின்னதும் நளன் சொல்றான், அது சரி வராதுமா, அவர் உயிரை வச்சிருந்தார் நான் நன்னா இருந்த காலத்துல, அதுக்காக நான் அவரை குறை சொல்லல, அவர் நிச்சயமா என்ன நன்னா பார்த்துப்பாருதான், நான் இல்லன்னே சொல்லல, அவரை நான் எந்த தோஷமும் சொல்லல, ஆனாலும் அது எனக்கு மரியாதையா இருக்காது, அதனால நான் வரல, நான் உன்னோட வர முடியாது தமயந்தி, நீ கிளம்பு,
குழந்தைகளை அழைச்சிட்டு நீ கிளம்பு அப்படின்னதும் தமயந்தி சொல்றாள், உங்களுக்கு நல்ல சந்தோஷமா வாழ்ந்த காலத்துல உங்க கூட இருந்துட்டு இப்ப நீங்க கஷ்டப்படுற திசையில இருக்கிறச்சே உங்களை விட்டுட்டு போறது என்னுடைய தர்மமாக ஆகாது. அதனால என்னால கிளம்ப முடியாது, குழந்தைகளை வச்சுட்டு வனவாசம் பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறது உண்மைதான். நான் குழந்தைகளை அனுப்பிடுறேன், குழந்தைகள் என்னுடைய தகப்பனாருடைய ராஜ்யத்துக்கு அனுப்பிடுறேன். அவருடைய பேரன் பேத்தி அவர் சந்தோஷமா பார்த்துப்பார். அதனால நான் உங்க கூட தான் இருப்பேன், சிரம திசையில உங்களை விட்டுட்டு என்னால போக முடியாது அப்படின்னு நீங்கள் வாருங்கள். நீங்க இனிமே நான் சொல்றதை கேட்க வேண்டியவர், நீங்கள் சொல்றதை நான் கேட்டதெல்லாம் போறோம், இனி நான் சொல்றதை நீங்கள் கேளுங்கள், நீங்க பேசாம என் கூட வாங்கோ அப்படின்னு நலன் கைய பிடிச்சுண்டு தரன்னு இழுத்துட்டு போனாள் தமயந்தி. நேரா அந்த ரதத்துக்கிட்ட வந்து அந்த சாரதிய பார்த்து, சாரதே எங்களுக்கு நீங்க ஒரே ஒரு உதவி பண்ணணும், என்னுடைய குழந்தைகள் 2 பச்சை குழந்தைகள், இவாளை வச்சுட்டு எங்களால வனவாசம் பண்ண முடியாது, உங்களால முடிஞ்சா இந்த பாதை விதர்ப தேசத்துக்கு போறதான். இப்பதான் மகாராஜா சொன்னார், இப்பவும் மகாராஜான்னு தான் நம்புறா தமயந்தி. மகாராஜா இப்பதான் என்கிட்ட சொன்னார், இது விதர்ப தேசத்துக்கு தான் இந்த பாதை போறதான், நீங்கள் இது வழியாவே போய் என்னுடைய குழந்தைகளை என் தகப்பனார்ட்ட ஒப்படைச்சிடுறீங்களா, இந்த ஒரு உதவி எங்களுக்கு செய்ய முடியுமா அப்படின்னு தமயந்தி கேட்ட உடனே, அவசியம் செய்கிறேன், இதை கூட செய்ய மாட்டேனா? இந்த சாரதி சொல்றாள், இதை கூட நான் செய்ய மாட்டேன், நான் தாராளமா உன் குழந்தைகளை கொண்டு போய் நாங்க விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்புறார். ஹயாம்ஸ்தத்ர விநிக்ஷிப்ய சூதோ சாரதம் சதம் இந்திரசேனாம் சதாம் கன்யா இந்திரசேனம் ச பாலகம். இந்திரசேனாங்கிற கன்னிகை, இந்திரசேனன்கிற பாலகன், இவர்கள் 2 பேரையும் வாரி அணைச்சி உச்சி முகந்தான் நலன். இனி உங்களை பிரியும்படி ஆயிடுத்தே, உன்னுடைய தகப்பனார மன்னிச்சுடுப்பா, ஏதோ ராஜ்யத்தை இழந்து இப்ப உங்களை பிரியும்படி ஆயிடுத்து, உன் தகப்பனார் தாயார மன்னிச்சுடுங்கோ, எங்களை நாங்களை விட்டு பிரிஞ்சுட்டோமேன்னு வருத்தப்படாதீங்கோ, உங்க தாத்தானுடைய கிரகத்துக்கு போங்கோ, அங்க உன்னுடைய தாத்தா உங்களை அருமையா வச்சு பார்த்துப்பார் அப்படின்னு இந்த குழந்தைகள், சின்ன குழந்தைகள் தானே, அவர்கள் ஆலிங்கனம் பண்ணிட்டு உச்சி முகர்ந்து கண்ணீரோட கூட நல சக்கரவர்த்தி நலன் அவர்களை அனுப்பி வச்சுட்டான். சாரதி மேற்கொண்டு அவர்களை அழைச்சிட்டு போய் நேர விதர்ப தேசத்துக்கு வந்தா. பீம மகாராஜா கிட்ட இந்த 2 குழந்தைகளையும் கொண்டு காட்டுறான். காட்டின உடனே தன்னுடைய பேர குழந்தைகள் தான் தெரிஞ்ச பீம மகாராஜா அவர்களை வாங்கிண்டார், கண்கள்னால கண்ணீர் விட்டார். என்ன ஆச்சு சாரதி, நீ கூட்டிட்டு வரியே 2 குழந்தைகளை, என்னுடைய கன்னிக்கை எங்க, என்னுடைய மாப்பிள்ளை எங்க, எனக்கு விஷயம் எல்லாம் தெரியும், ஏதோ சூதாட்டம் ஏற்பட்டுதாமே, அவர்கள் ராஜ்யத்தை இழந்துட்டார்கள், ஏதோ வனவாசம்னு சொன்னா நானே அங்கதான் கிளம்பின்னு இருக்கேன், போய் அவர்களை பார்த்து அழைச்சிட்டு வரணுங்கிறதுனாலதான் நானே கிளம்பின்னு இருக்கேன். இப்ப நீ மட்டும் குழந்தைகளை அழைச்சின்னு வரியே, எங்க என்னுடைய கன்னிக்கை எங்க, என்னுடைய நலச்சக்கரவர்த்தி மாப்பிள்ளை எங்க, அவர்கள் 2 பேரும் எங்க அப்படின்னு கேட்டதும் அவன் சாரதி சொல்றான், நான் என்ன சொல்லுவேன் ராஜன், ஏதோ சிரம திசை வந்துடுத்து, அவ வனவாசத்துக்கு போயிட்டு அவ வரமாட்டாளாம் இங்க, ஏன்னா அது மரியாதையா இருக்காது, நீங்க வரமாட்டேன்னு நல சக்கரவர்த்தி சொல்லவும் மகாராணியும் அதேபடி இவர் வராம நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டா. ஆனா குழந்தைகளை மட்டும் உங்களிடத்துல ஒப்படைக்க சொன்னா அப்படின்னதும், நான் யுத்தத்துக்கு போறேன். பீம மகாராஜா சொல்றான், அந்த புஷ்கரனோட நான் யுத்தத்துக்கு போறேன், போய் அவனிடத்துல யுத்தம் பண்ணி அவனை நான் வீழ்த்தி நான் அந்த ராஜ்யத்தை மீட்டு என்னுடைய மாப்பிள்ளை நல சக்கரவர்த்தியா மறுபடியும் சக்கரவர்த்தியா பண்றேன், நான் இப்பவே யுத்தத்துக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொன்னதும் அந்த சாரதி சொல்றான், வாஸ்தவம் தான், நீங்க கோவப்படுறது வாஸ்தவம் தான், ஆனா நல சக்கரவர்த்திக்கு அத்தகைய பிரபாவம் இல்லையான்னு, அவரால யுத்தம் பண்ண முடியாதான்னு, ஆனாலும் சரி நம் தம்பி வாழட்டுமேன்னு தானே விட்டுட்டு வந்திருக்காரு, அவர் அதை விரும்பலையே, தம்பி தானே வாழ்ந்துட்டு போட்டோம், ஏன்னா அவன் என் மேல பொறாமையா இருந்தானே, பொறாமையெல்லாம் அவன் மனசுல இருந்து நீங்கட்டும், அவன் வாழட்டும்னு தானே விட்டுட்டு வந்திருக்கார், இப்ப நீங்க போய் யுத்தம் பண்ணி ராஜ்யத்தை மீட்டா கூட அதை அவர் விரும்பணுமே, அவர் விரும்ப மாட்டார், என் தம்பியோட ஏன் சண்டைக்கு போனேன்னு உங்களைதான் கேட்பார், அதனால இதெல்லாம் வேண்டாம், நீங்க குழந்தைகளை பராமரிக்க சொன்னார், அதனால நான் ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னதும் சரி, வாத்சல்யத்தோடு அந்த குழந்தைகளை வாங்கிட்டார் ராஜா. ரொம்ப சந்தோஷம்ப்பா, இவ்வளவு தூரம் வந்து என்னுடைய பேர குழந்தைகளை ஒப்படைச்சியே ரொம்ப சந்தோஷம், நான் அவர்கள் எந்த வனத்துல இருக்காளோ நான் அந்த வனவாசத்துக்கு நானே போய் அவர்களை எப்படியாவது கூட்டின்னு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பீம மகாராஜா நாளை காலமே புறப்படுவோம் அப்படின்னு நினைக்கிறார். பிறகு சாரதியும் இவர்கள்ட்ட குழந்தைய ஒப்படைச்சிட்டு அவன் தேசத்தை பார்க்க போயிட்டான். அதை தான் நல சக்கரவர்த்தியும் சொன்னார், குழந்தைகளை ஒப்படைச்சிட்டு நீ இனி புஷ்கரன் தான் ராஜா, அவனுக்கு போய் சாரதியா நீ விசுவாசமா இரு அப்படின்னு தான் நலன் சொன்னதுனால அவனும் அறக்குற மனசோட கூட தன்னுடைய நிஷத தேசத்துக்கே திரும்பிட்டான். பிறகு இந்த வனத்துல நலனும் தமயந்தியுமா இங்க சுத்தி பார்த்து எங்க தங்கலாம் அப்படின்னு தனக்கான இடத்தை தேடின்னு இருக்கார்கள்.
அங்க ஒரு பெரிய தடாகம் வந்தது. அந்த தடாகத்துல ஒரு நிறைய ஹம்ச பட்சிகள் அங்க நீந்தி நீந்தி போயின்னு இருக்கு. இவர்களுக்கு தான் ஹம்ச பட்சினா ஒரு பழக்கம் இல்லையா? ஏன்னா அன்ன வீடு தூது அப்படின்னு தானே நம்ம தமயந்தி நலன் கதையே சொல்றோம். இந்த ஹம்ச பட்சினா இவர்களுக்கு பழக்கமாச்சே. அந்த ஹம்சத்தை பார்த்த உடனே தமயந்திக்கு ஒரு ஆசையா இருக்கு. உடனே நலனை பார்த்து சொல்றாள், நாதா இங்க பாத்தீங்களா ஹம்ச பட்சி நம்மோட வந்து பேசிட்டே அந்த ஹம்ச பட்சி அப்படின்னு அதை பார்த்த உடனேவே அவளுக்கு தோணித்து நம்ம இடத்துல பேசின அந்த ஹம்சம் தானே அப்படின்னு தோணித்து. அதனால இந்த நலனும் பாக்குறான், ஆமா ஆனா நம்ம இடத்துல ஒரு ஹம்சம் தானே வந்து பேசிட்டீங்க, நிறைய ஹம்ச பட்சிகள் இருக்கே அப்படின்னு பார்க்க உடனே தமயந்தி சொல்றாள், இந்த அநேக ஹம்ச பட்சியில ஒண்ணு நம்ம இடத்துல பேசின ஹம்ச பட்சியா இருக்கணும். அது எதுன்னு நம்ம பார்த்து கண்டுபிடிப்போம். அதை பிடிங்களேன் கொஞ்சம் சித்த, அந்த பறவைகள் எல்லாம் பிடிங்கோல இப்படி பிடிங்கி இங்க கொண்டு வாருங்களேன். நம்ம இடத்துல பேசின அந்த ஹம்சம் எதுன்னு நம்ம பார்ப்போம். பார்த்து நம்ம கண்டுபிடிச்சு அதை தேர்ந்தெடுத்து நம்ம 2 பேருமா சேர்ந்து அதுகிட்ட நம்ம நன்றி சொல்லுவோம். நம்ம 2 பேரையும் அதுதானே சேர்த்து வச்சுது, நானும் நீங்களும். அதனாலதானே இப்ப இவ்வளவு தூரம் சந்தோஷமா இருக்கும். அந்த ஹம்ச பட்சியை பிடிச்சிடுங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே தமயந்தி விவாகமான நாளா, இது நாள் வரைக்கும் நீ உன் வாய் திறந்து ஒண்ணு கேட்டது இல்லையே என்கிட்டக்க, இப்ப வந்து இந்த அம்சத்தை பிடிங்கோளேன்னு கேக்குறியே, அதனால நான் உடனே போய் பிடிச்சிடுறேன் அப்படின்னு ஓடி போய் தன்னுடைய இடுப்புல இருந்த துணியை அவுத்து அந்த அம்சத்து மேல போட்டு அதை அப்படியே பிடிச்சிடலாம் அப்படின்னு எடுக்கிறான். அதை போட்டு பிடிக்கலாம்னு போன உடனே அந்த அம்ச பட்சிகள் எல்லாம் சேர்ந்து அவன் நலனுடைய துணியையும் பிடிச்சுண்டு மேல பறந்துடுத்தான். இடுப்புல இருந்த ஒரே ஒரு துணி தான், அதுவும் போயிடுது. இந்த துணியை போட்டு பறவைகளை பிடிச்சிடலாம் தமயந்திக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிற சமயத்துல அந்த துணியையும் கவ்விண்டு அந்த பட்சிகள் எல்லாம் பறந்த உடனேவே கஷ்டத்தின் மேல கஷ்டம், அதுல இதுவும் ஒண்ணு. இடுப்புல இருந்த துணியும் போயிடுத்து. இப்ப ஒண்ணும் இல்லாதபடி நலன் ஆயிட்டான். பிறகு தமயந்திய பார்த்து சொல்றான், தமயந்தி எல்லா அம்ச பட்சியுமே நம்ம இடத்துல பேசின அந்த தேவஹம்சமாக ஆகாதுமா. தேவஹம்சமா இருந்தா, நம்ம இடத்துல பேசின ஹம்சமா இருந்தா, இப்படி நான் இவ்வளவு சிரம திசையில நம்ம இருக்கிறச்சே நம்ம இடத்துல வந்து ஏதாவது ஒரு உதவி பண்ணணும்னு தான் அது பாக்குமே தவிர என் இடுப்பு துணியை கூட பிடிங்கிட்டு போகணும்னு பாக்காது இல்லையா? அதனால இது அந்த தேவஹம்சம் இல்ல, இது ஏதோ ஒரு சாதாரண ஹம்சம், அதை பிடிக்கணும்னு போய் நம்ம இப்ப விட்டுட்டோம், இருந்த ஒரு துணியும் விட்டுட்டோமே அப்படின்னு கவலைப்படுறான் நலன். பிறகு தமயந்தி சமாதானம் பண்றா நல சக்கரவர்த்திய, ஓடி போய் ஆலிங்கனம் பண்ணிண்டா, நலனை சமாதானம் பண்ணா. சரி பரவாயில்ல, ஏதோ சிரம திசைன்னு தான் தெரிஞ்சுடுத்து, இதெல்லாம் சகஜம், எப்பயாவது இந்த மாதிரிதான் ஆகும். ஆனால் நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்கோ, என்னுடைய துணியே நான் உங்களுக்கும் தரேன் கொஞ்சம், நாம் 2 பேருமா சேர்ந்து ஒரே துணியிலேயே கட்டிட்டு சுத்துவோம், அவ்வளவுதானே. தமயந்தி சந்தோஷப்படுத்துறாள் அப்ப கூட நலனை. வருத்தப்படாதீங்கோ, நாம் இப்ப இவ்வளவு நேரம் பக்கத்துல நடந்து போனோம் இல்லையா, இப்ப நாம் 2 பேரும் சேர்ந்து ஒரே துணியை உடுத்திண்டா இன்னும் நம் நெருக்கமா இருந்து நடந்து போவோமே, வாருங்களேன் அப்படின்னு சந்தோஷமே படுத்துறாள் தமயந்தி. நலனுக்கு தன்னுடைய புடவையிலேயே கொஞ்சம் கொடுத்து 2 பேருமா ஒரே வஸ்திரத்தையே கட்டிண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒட்டிண்டு இப்படி நடந்து போயிட்டு இருக்கார்கள். சந்தோஷமாவே நலன் போறான். தமயந்திய பார்த்து சொல்றான், எத்தகைய கஷ்டம் இருந்தாலும் தமயந்தி பார்கை சரியா இருந்துட்டா அதுதான் ஒரு பெரிய வரப்பிரசாதம். எனக்கு அத்தகைய பாரியையா நீ கிடைச்சிருக்க இல்லையா, அதனால எப்பேற்பட்ட துக்கம் தான் எனக்கு வரட்டுமே, நான் சந்தோஷப்படுத்துறியே என்ன. நஜபார்ய சமம் கிஞ்சித் வித்யதே பிஷஜாம் மதம் ஔஷதம் சர்வ துக்கேஷு சத்யமேதத் ப்ரவீமி தே. ஔஷதம் சர்வ துக்கேஷு, எல்லா துக்கத்துக்கும் ஔஷதம், ஔஷதம்னா மருந்து, ஔஷதம் சர்வ துக்கேஷு, எல்லா துக்கத்துக்கும் ஆமான ஔஷதம் என்ன, பாரிய சமம் கிஞ்சித், பாரியை தான். பாரியை மட்டும் அனுகூலமான பாரியை அமைஞ்சிட்டா எத்தகைய கஷ்டம் தான் வரட்டுமே அதுக்கு ஒரு ஔஷதமாக இருப்பாய். அத்தகைய பாரியையா எனக்கு நீ இருக்கியே. ஏவமே தத்யதாத் தத்வம் தமயந்தி சமுத்யமே நாஸ்தி பாரிய சமம் மித்ரம் நரயாஸ்தஸ்ய பேஷஜம். நாஸ்தி பாரிய சமம் மித்ரம், ஒரு மனுஷனுக்கு
பாரியையை விட ஒரு தோழிங்கிறவள் வேற யாரும் இருக்க முடியாது. ஒரு மித்திரன்கிறவன் கூட ஏமாத்திட்டு போயிடுவான். ஆனா பாரியையை தவிர ஒரு அனுகூலமான மித்திரனாக யாருக்குமே இருக்க முடியாது. நாஸ்தி பாரிய சமம் மித்ரம், நாஸ்தி பாரிய சமம் மித்ரம். பாரியையை விட ஒரு ஃப்ரெண்டுன்னு நம்மளால யார நம்ப முடியும்? எனக்கு அத்தகைய தோழியா நீ இருக்கியே. ஒரு தோழனுக்கு ஒரு கஷ்டம்னா ஒரு தோழி எப்படி உதவி பண்ணுவாளோ அது போல எனக்கு உதவி பண்றியே. அதனால உன்னுடைய மித்திரத்துவத்தை நான் ரசிக்கிறேன் அப்படின்னு நளன் தமயந்தி கூட ஆச்சரியமா சம்பாஷணை பண்ணிண்டே, தமயந்தியோட கூட அவளையும் சந்தோஷப்படுத்திண்டே போய் இங்க சுத்தி அங்க சுத்தி கடைசியில தங்குற இடம் கிடைக்கல இவர்களுக்கு. எங்க போய் தங்கறது, எங்க போய் ஒரு குடிசை போட்டுக்கிறதுன்னு கூட தெரியல. சரி, அதுக்குள்ள பொழுது சாஞ்சிடுத்து, ராத்திரி நேரம் வேற ஆயிடுத்து. இனி இதுக்கு மேல சுத்த முடியாது. அதனால அங்க ஒரு மரத்தடி வாரத்திலேயே நளனும் தமயந்தியுமாக அப்படியே விசிராந்தி எடுத்துட்டார்கள். இன்றைய தினம் இப்படியே படுத்துப்போம், பொழுது விடிஞ்சாவிட்டு பார்க்கலாம், இன்னும் வேற எங்கேயாவது இடம் கிடைக்கிறதா பார்க்கலாம் அப்படின்னு நளனும் தமயந்தியுமா அங்கேயே விசிராந்தி எடுத்துட்டார்கள் ஒரு மரத்தினுடைய அடிவாரத்துல. ராத்திரி நேரம் பூரா தமயந்தி இவ்வளவு நேரம் அலைஞ்சதுனால ரொம்ப டயர்ட் ஆகி அவன் அப்படியே விசிராந்தியில கண்ணை மூடின்ட்டான். நல்ல தூக்கம், ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டா தமயந்தி. இந்த சமயமாக நளனுக்கும் தூக்கமே வரல. என்னதான் அலைஞ்சாலும் மனசுல ஏற்பட்டிருக்கக்கூடிய துக்கத்தினால அவனுக்கு தூக்கம் வரல. தமயந்தியினுடைய முகத்தை இப்படி திரும்பி பாக்குறான். தமயந்திய பார்த்து கதறு கதறுன்னு கதறான். நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டியவள், நீ விதர்ப தேசத்து ராஜகுமாரி, பீம மகாராஜாவினுடைய கன்னிகை, நிஷத தேசத்துக்கு மகாராணின்னு பெருமையோட இருந்த நீ, எப்படி எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்த நீ, இன்றைய தினம் ராத்திரி உன்னை இங்க வந்து மரத்தடி வாரத்துல படுக்க வச்சுட்டேனே. சவை விவஸ்திரோ விகடோ மலினஹா பாம்சு குண்டிதஹ தமயந்த்யா சஹஸ்ராந்தஹ சுஷ்வாப தரணீதலே. தரணீதலே, தரணினா பூமி. இப்படி பூமியில வந்து நான் உன்னை படுக்க வச்சுட்டேனே. அம்சதூளிகா மஞ்சத்துல படுக்க வேண்டியவள் நீ. நேற்றைய தினம் ராத்திரி வரைக்கும் அப்படித்தானே இருந்த. இன்றைய தினம் ஒண்ணுமே இல்லாம ஒரு பொழுதுல எவ்வளவு சம்பவங்கள் நடந்துடுத்து. ராஜ்யத்தையே நீ சொல்ல சொல்ல கேட்காம, உன்னை நல்ல எனக்கு தோழி, நீ என்னுடைய மித்திரன் எல்லாம் நான் உன்னை சொன்னேனே. ஆனா உன்னுடைய ஃப்ரெண்டு சொல்றத நம் சமயத்துல கேட்காம போயிட்டோமே. நீ சொன்னியே வந்து என்ன நிதாப்படுத்தினியே, ராஜ்யத்தை வைக்காதீங்கோ, அது உங்களுக்கு நல்லதாக ஆகாதுன்னு வந்து சொன்னியோ, காதலியே வாங்காம வச்சு இழந்துட்டேனே. ஏதோ கஷ்டம் எனக்கு தான் வந்ததுன்னு போக கூடாதா? நான் தான் சொன்னேன் இல்லையா, உன்னை கிளம்பிடு, விதர்ப தேசம் போயிடுன்னு. நீ கிளம்ப மாட்டேன்னுட்ட. என் கூட தான் வருவேன்னு அடம் பிடிச்சுன்னு வந்து இப்படி இந்த ராத்திரி நேரத்துல, அதுவும் உடுத்திக்க கூட வஸ்திரம் இல்லாம நான் கிடக்கேன், உன்னுடைய வஸ்திரத்துல பாதிய எனக்கும் கொடுத்துட்டு இப்படி படுத்துட்டு இருக்கியேம்மா இந்த பூமியில, இத என்னால பார்த்து தாங்க முடியலையே அப்படின்னு நளன் கதறான். தமயந்த்யாபி கல்யாணி நித்ரயா பிரஹ்ருதா ததா சஹசா துக்கமாசாத்ய சுகுமாரி தபஸ்வினி. எத்தகைய தபஸ்வினி நீ! தேவர்களே வந்தாளே உன்னை விவாகம் பண்ணிக்கிறேன்னு, அவ யாரையாவது ஒருத்தரை நீ விவாகம் பண்ணிட்டு இருக்க கூடாதா? இந்நேரம் சந்தோஷமா இருந்திருப்ப இல்லையா? என்ன கல்யாணம் பண்ணின்றதுனால தானே இத்தகைய கஷ்டம் உனக்கு. இப்ப இங்க வந்து பூமியில எனக்கு சமானமா இங்க உடுத்திக்க கூட சரியா வஸ்திரம் இல்லாம வந்து படுத்துட்டு இருக்கியே. இத பாக்குறதுக்கு தானா நான் விவாகம் பண்ணிட்டேன். நான் அன்னைக்கே கிளம்பி போயிருக்கணும். ஸ்வயம்பரத்துல நான் கலந்துட்டு இருக்கவே கூடாது. எத்தகைய பெருமை வாய்ந்தவள் நீ, தபஸ்வினி. அதுவும் எல்லார் மத்தியிலும் நீ என்ன சொன்ன? இல்ல லெச்சையப்பட்டு அது திறந்த சபையில உறக்க சொன்னியே, நளன்தான் என்னுடைய பர்த்தான்னு. அத்தகைய தபஸ்வினி நீ. அது சுகுமார திருமேனி, இப்படி கல்லுலயும் முள்ளுலயும் அலைஞ்சு உன்னுடைய திருமேனி பூரா இப்படி ஆயிடுத்தே. எவ்வளவு உயர்ந்த சுகுமார திருமேனி இப்படி மெலிஞ்சு போயிடுத்தே. சஹசா துக்கமாசாத்யம் சுகுமாரி தபஸ்வினி. இப்படி உன்னை அலைய வச்சுட்டேனே, நடக்க வச்சுட்டேனே. உன்னை தூக்கிண்டாவது நான் வந்திருக்கலாமே, இப்படி உன்னை நடத்தியே அழிச்சுட்டு வந்துட்டேனே. உன் காலெல்லாம் அவிஞ்சு போயிடுத்தேன். இத பாக்குறதுக்கு தானா நான் இருக்கேன். சுப்தாயாம் தமயந்த்யாம் தூ நலோ ராஜா
விஷாம்பதே சோகன்மதித சிந்தாத்மா நஸ்மஷேதே ததா புரா. இப்படி தமயந்திய பார்த்து கதறி கதறி துக்கப்பட்டு நளன், இனி இவளை நாம் வச்சுக்க கூடாது எங்க வனவாசத்துல, நீ நாம் வச்சுண்டா இவள் நம்மளோட வரதான் வருவேன்னு நம்மள அடம் பிடிச்சுட்டு வரா நம்ம கூட. அதுவும் நான் சொல்றத நீங்கள் கேளுங்கள்ங்கிறா, நம்மள பேச கூட விட மாட்டேங்கிறா. அப்படி இருக்கிறச்சே இவளை நான் விதர்ப தேசம் போனா இவ அங்கேயும் போக தயாரா இல்ல. இவ கூடவே இருந்தா இவ நம்மளை விட்டுட்டு போக மாட்டா. நீ கிளம்ப வேண்டியதுதான். இவளை விட்டுட்டு தான் பாதையை காமிச்சிட்டோம் இல்லையா, விதர்ப தேசம் இதுதான்னு காமிச்சிட்டோம் இல்லையா. அதனால அவள் எப்படியும் போயிடுவா, எப்படியாவது போய் சேர்த்துடுவா. இல்லைன்னா அவ தகப்பனாரும் சும்மா இருப்பாரான்னு இந்நேரம் சாரதி போய் ஒப்படைச்சிருப்பான் நம்ம குழந்தைகளை. ஒப்படைச்ச உடனேவே பீம மகாராஜா நம்ம எங்க தங்கி இருக்கோம், எந்த வனத்துல இருக்கோங்கிறதும் அவன்கிட்ட சொல்லியிருப்பான் அந்த சாரதி. அவரும் இந்நேரம் புறப்பட்டு வந்துன்னு தான் இருப்பார், எனக்கு அப்படிதான் தோன்றது. அவர் பாக்குறச்சே இவளும் விதர்ப தேசத்தை நோக்கி போவா, 2 பேரும் சந்திச்சுடுவா. எப்படியாவது மகாராஜா இவளை கூட்டிட்டு போயிடுவார் விதர்ப தேசத்துக்கு. அதனால நம்ம இவளை விட்டுட்டு கிளம்பிடுறதுதான் உச்சிதம். இனி இவளை வச்சுட்டு இவளை கஷ்டப்படுறத பார்க்க முடியல நம்மளால. இவள் கஷ்டப்படக்கூடாது, நம் கண் எதிரையே கஷ்டப்படுறாளே, எங்கேயோ ஒருத்தர் கஷ்டப்படுறான்னு அதை கேள்விப்பட்டாலே நாம் வருத்தப்படுவோம். அப்படி இருக்கிறச்சே நம் கண் முன்னாடி படுற கஷ்டத்தை பார்க்க முடியலையே, அதனால நாம் இப்படியே கிளம்பிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி தன் பக்கத்துல ஒரு கத்தி வச்சிருந்தான். க்ஷத்திரியன் தானே, ஆயுதம் இல்லாம வரக்கூடாது இல்லையா. தன் கத்தியை எடுத்து தானே கொஞ்சம் வஸ்திரத்தை அப்படியே அத வெட்டிட்டான். தனக்கும் வஸ்திரம் இல்லாததுனால ஒரே வஸ்திரத்தை 2 பேரும் போட்டுண்டு சுத்தின்னு இருந்ததுனால அதுல பாதி வஸ்திரத்தை வெட்டி தனக்கு உடுத்திண்டு பெரும்பாலான வஸ்திரத்தை தமயந்தி கிட்டேயே விட்டுட்டு கொஞ்சம் வஸ்திரம் தனக்கு தேவையானதை கொஞ்சம் மட்டும் வெட்டி அதை தான் உடுத்திண்டு கிளம்பலாமா, நம்ம பண்றது உச்சிதம் தானா, இப்படி நம்ம விட்டுட்டு போனா இப்படி அர்த்த ராத்திரியில அது ஒரு ஸ்திரீ பயப்பட மாட்டாளா, தனியா இவள் கஷ்டப்பட மாட்டாளா, போக வேண்டாம்னு ஒரு சமயம் தோன்றது. ஒரு சமயம் இல்ல கிளம்பணும், இப்படியே நம்ம இருந்துட்டு இருந்தா இவளும் நம்ம கூடவே வந்துட்டு இருப்பா. இந்த வனவாசத்துல ஸ்திரீகளுக்கு எவ்வளவு சிரமம் இருக்கும், அதுல இவளுக்கு வேண்டிய வசதி எல்லாம் நம்மளால பண்ணி கொடுக்க முடியுமா, எவ்வளவு கஷ்டம், எதையுமே புரிஞ்சுக்காம வனத்திலேயே இருக்கேங்கிறாளே இவ்வளோ. அதனால நம்ம விட்டுட்டு போறதுதான் உச்சிதம்னு ஒரு சமயம் தோன்றது. ஒரு சமயம் சாச்ச ஒரு 4 இது எப்படி நடக்கிறான்னு இப்படி விட்டுட்டு போறோமே, இப்படி தனியா இருக்காளே எப்படி விட்டுட்டு போறது அப்படின்னு மனசுல துக்கமும் படுறான், போகவும் முடியல இருக்கவும் முடியல. இருந்தாலும் அப்பதான் அந்த சனி ஆவேசிச்சிருக்கு இல்லையா, அதனுடைய தாக்கம் என்ன பண்ணிட்டு கிளம்பிட வேண்டிதான் அப்படின்னு விட்டுட்டு போயிடும்படி அந்த கலியினுடைய ஆவேசம் கிளம்பும்படி ஆயிடுத்து. நளன் இனி யோசிக்கவே கூடாது, நம்மளுடைய பிரியைய நம்ம விட்டுட்டு கிளம்ப வேண்டிதான், வேற வழி இல்ல. ஏவ முக்த்வா பிரியாம் பாரியாம் ரூபேணா பிரதிமாம் புவி கலினாபஹ்ருதா ஞானோ நலஹா பிராதிஷ்ட துத்யதஹ. தன்னுடைய பிரியையான பாரியைய ஒரு தடவை நன்னா பார்த்துண்டான். நம் பிரியும்படி ஆயிடுத்து. இனி எப்ப நம் சேர போறோமோ, நான் உன்னோட சேர்ந்து வாழற அந்த சந்தோஷமான காலம் எப்ப வருமோ, தெய்வமே என்னுடைய தமயந்தி நீங்கள் தான் பார்த்துக்கணும், நீங்கள் தான் அவளை பார்த்து அவளுக்கு ரட்சையா இருக்கணும் அப்படின்னு தெய்வங்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணிண்டே நளன் நான் விலகிறேன் அப்படின்னு தமயந்தியை விட்டு விலகிட்டான். விலகி வெகு தூரம் ஓடிட்டான் நளன். பிறகு தன்னுடைய நாத்தன் பக்கத்துலதான் இருக்கான் அப்படிங்கிற தைரியத்துல இப்படி பிறண்டாள் தமயந்தி. இப்படி பிறண்டு பார்த்தா பக்கத்துல இப்படி தடவி பாக்குறாள், யாருமே இல்ல, நளன் இல்ல. அர்த்த ராத்திரி நல்ல கும் இருட்டு, பக்கத்துல ஒரு வெளிச்சம் கூட இல்ல. எப்படி பக்கத்துல யாரு இருக்கான்னு எப்படி பாக்குறது? பக்கத்துல தடவி பாக்குறா, நாத்தான்னு கூப்பிட்டு பாக்குறா, ஒரு சப்தம் இல்ல, பிரதிசப்தம் இல்ல. அதுல இருந்தே புரிஞ்சுடுத்து தன்னுடைய வஸ்திரம் பாதியாக கிழிக்கப்பட்டிருக்கு. இப்படி கிழிஞ்ச வஸ்திரத்தை பார்த்த உடனேயே புரிஞ்சுடுத்து அவர் இந்த வஸ்திரத்தை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு கிளம்பிட்டார் அப்படின்னு புரிஞ்ச தமயந்தி, நான் இனி எங்க போய் தேடுவேன் என் நாத்தனை அப்படின்னு தமயந்தி கதற ஆரம்பிக்கிறாள். ஹா நாதா, ஹா மகாராஜா, ஹா ஸ்வாமின் கிம் ஜஹாசிமாம், கிம் ஜஹாசிமாம். எங்க போயிட்டேள் இப்படி என்ன தனியா அப்படி தவிக்க விட்டுட்டு எங்க போயிட்டேள் இந்த அர்த்த ராத்திரியில? ஹா ஹதாஸ்மி வினஷ்டாஸ்மி பீதாஸ்மி விஜனே வனே. இது கோரமான வனம். இந்த வனத்துல இப்படி என்ன தனியா அப்படி தவிக்க விட்டு போயிட்டேளே, அப்படியா எனக்கு ஒரு தூக்கம் வரும்? தன்னை தானே நொந்துண்டாள் தமயந்தி. இப்படி தூங்கி போயிட்டோமே, ஏன் நமக்கு இப்படி ஒரு தூக்கம் வந்தது? நம் நாத்தன் பக்கத்துல இருக்கானா இல்லையான்னு கூட பார்க்காம அப்படியா ஒரு தூக்கம் வரும் எனக்கு? நான் ஒரு தர்மச்சாரிணியானா,
ஒரு தர்ம பத்தினியானா அவரை நான் தொலைச்சிட்டேனே அப்படின்னா, அப்படி அவரை தவிக்க விட்டுட்டேனே, அவர் என்ன பிரிஞ்சு எவ்வளவு கஷ்டப்படுவார் அது தெரியாம நான் முழிச்சுட்டு இருந்திருக்க வேண்டாமா, அவரை நம் பார்த்துட்டு இருக்க வேண்டாமா, இப்படி அவரை விட்டுட்டோமே. நானோ நாம மகாராஜா தர்மஜ்ஞ சத்யவாகிசி கதமுக்த்வா ததா சத்யம் சோப்தாமிருத்ஸ்ருஜ்ய கானனே. இந்த கானத்துல, இந்த வனத்துல ஒரு சத்தியசந்தனாச்சே என் நிமித்தமாக சமஸ்த தேவதைகள் சாட்சியா, அதுவும் நேரடியா 4 தேவர்கள் சாட்சியா, உயிருள்ள வரைக்கும் என்னை கைவிட மாட்டேன்னு சத்திய பிரதிஜ்ஞை பண்ண நீங்களா சத்தியத்தை மீறினீர்கள். இப்படி சத்தியத்தை மீறி என்ன தன்னந்தனியா என்ன இப்படி தவிக்க விட்டுட்டு நீங்கள் போலாமா? உங்களை சொல்லி குத்தம் இல்ல, என் மேலதான் தப்பு. நான் தூங்கி இருக்க கூடாது. இன்னும் நீங்கள் பக்கத்துல இருக்கிற தைரியத்துல தூங்கிட்டேனே, ஆனா உங்களை எழுந்துட்டேனே. இந்த நிலைமை எனக்கு வரும் நான் நினைச்சு கூட பாக்கலையே. நான் எங்க போய் உங்களை தேடுவேன்? சாக்ரஸ்யாமனா கிராஹே ஷோஹேன சபரிப்ளுதா. ரொம்ப அந்த சோகத்தோட கூட நளன் என்ன நினைச்சான், அந்த விதர்ப தேசத்து பாதையினுடைய சமீபத்துலதான் மரத்தடி வாரத்துல இவர்கள் படுத்துட்டு இருந்தார்கள். நேர அப்படியே போனா விதர்ப தேசம் தான். அவள் அப்படியே நேர எழுந்து போயிடுவாள்னு நினைச்ச நளன், அவன் நினைச்சதெல்லாம் தப்பா போயிடுத்து. தமயந்தி அந்த பாதையை விட்டுட்டு எதிர்பாதையை நோக்கி புறப்பட ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா நிச்சயமா அவர் இப்படி போயிருக்க மாட்டார், விதர்ப தேசத்துக்கு இது போறது, அதனால அவர் இங்க போயிருக்க மாட்டார், அவர் இந்த பக்கமா தான் போயிருப்பார்னு அந்த விதர்ப தேச பாதையை விட்டுட்டு இந்த எதிர்பாதையை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாள் தமயந்தி. நளனை தேடிண்டு எப்படியாவது அவரை தேடிடணும், கண்டுபிடிச்சிடணும். எவ்வளவு தூரம் போயிருப்பார்? ஏன்னா இவ்வளவு நேரம் இங்கதானே இருந்தார், இப்பதான் எனக்கு தெரிஞ்சு கிளம்பியிருப்பார், கொஞ்ச நேரம் முன்னாடிதான் கிளம்பியிருப்பார். எவ்வளவு தூரம் போயிருக்க முடியும்? அதனால நாம் போய் பார்ப்போம்னு இங்க பூரா தேடி 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 பார்த்தா அர்த்த ராத்திரி கும்மிருட்டு, ஒண்ணு தெரியல. அங்கேயும் அங்கேயும் மரத்துக்கும் மரம் தலையில முட்டிக்கிறா. ஏன்னா எப்படி போறதுன்னு தெரியாம தடவி தடவி பார்த்து போய் ஒரு வழியா பொழுது விடிஞ்சுது. பொழுது விடிஞ்சு கொஞ்சம் வெளிச்சம் தெரிஞ்ச உடனே அப்பாட வெளிச்சம் வந்தது அப்படின்னு தோணி, இனி நாம் சுலபமா தேடலாம். இவ்வளவு நேரம் இருட்டா இருந்தது, தேட முடியல. நீ வெளிச்சம் வந்ததுனால இனி நம் பர்த்தாவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில அந்த விதர்ப தேச பாதையே விட்டுட்டா. அது இப்ப எங்க இருக்குன்னு கூட தெரியல, எந்த பக்கமா நம்ம கிளம்பி வந்தோன்னு கூட தெரியல. அந்த பாதையை விட்டுட்டதுனால, இது எதிர்பாதையை நோக்கி போனதுனால நல்ல கோரமான அடர்ந்த வனம். அடர்ந்த வனத்துக்குள்ள பிரவேசம் பண்ண தமயந்தி எதிர என்ன வருது, கீழே என்ன இருக்கு இதெல்லாம் கூட பாத்துக்க முடியல. அங்க ஒரு பெரிய மலைப்பாம்பு இருந்தது. அந்த மலைப்பாம்பை கூட கவனிக்கல தமயந்தி. என்ன நளனையே நினைச்சுட்டு வந்துட்டு இருந்ததுனால தன் எதிர ஒரு சர்ப்பம் இருக்கு, அது ஒரு பெரிய கோரமான சர்ப்பம், ஒரு மலைப்பாம்பு இருக்குங்கிறத கூட கவனிக்காம நள சக்கரவர்த்திய பார்க்க மாட்டோமாங்கிற ஆதங்கத்துல அங்கேயும் இங்கேயும் சுத்தி சுத்தி பார்த்து அந்த மலைப்பாம்பை போய் மெரிச்சிட்டா. அந்த மலைப்பாம்பை மெரிச்ச உடனேயே அது புஷ்ஷுன்னு சர்ப்பாகாரத்துல தீண்ட வருது. தமயந்திய கட்டிடுத்து, தன்னுடைய வாளால கட்டிடுத்து தமயந்திய முழுங்கிடணும் அப்படின்னு வருது. தமயந்திக்கு தெரியும் நிச்சயம் இந்த சர்ப்பத்தோட போராட முடியுமான்னு, சர்ப்பத்தோட போராடி தன்னை மீட்டுக்க முடியுமா. அதனால அவளுக்கு தெரிஞ்சிடுத்து, இனி இது நாம் போக வேண்டியதுதான், நம் ஜீவன் கிளம்பிடுத்துன்னு தெரிஞ்சிடுது. சரி போகட்டும், நீ அவர் இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு எதுக்கு, அவரே நம்மளை விட்டுட்டு கிளம்பிட்டார், இனி இந்த சர்ப்பம் நம்மள முழுங்கினா முழுங்கட்டும், நம்ம போய் சேர்ந்துடுவோம் அப்படின்னு நினைச்சு இந்த சர்ப்பத்தோட கூட எதுவும் போராடாம அவள் பாட்டுக்கு விட்டபடி அப்படியே இருக்கா. அப்படியே நிக்கி இந்த சர்ப்பமும் அவளை முழுங்க வருது. அந்த நேரமா அங்க ஒரு வேடுவன் வரான். ஒரு வேடுவன் வந்து ஒரு ஸ்திரீயை முழுங்க வருதே இந்த சர்ப்பம் அப்படிங்கறதுனால ஓடி வந்து தன் கையில இருக்கக்கூடிய வாளால அந்த சர்ப்பத்தினுடைய தலையை ஒரு வெட்டினான். தமயந்தியை காப்பாற்றப்பட்டாள். அந்த வேடுவன் காப்பாத்திட்டான் தமயந்திய. தன்னை காப்பாத்தினவனாச்சே அப்படிங்கிற ஒரு நன்றியோட கூட அந்த வேடுவனை கருணையோட பாக்குறாள் தமயந்தி, தன்னை மலைப்பாம்பு கிட்ட இருந்து காப்பாத்தினானேங்கிற ஒரு நன்றியோட. ஆனால் அந்த வேடுவன் பாக்குற பார்வை வேற விதமா இருக்கு. தமயந்திய அடைஞ்சுடணும் அப்படிங்கிற ரீதியில ஒரு தப்பான பார்வை அவளை பாக்குறான். அதை தெரிஞ்சுண்ட தமயந்தி என்ன ஏற்கனவே அரகுர வஸ்திரத்துல வேற இருக்கா, பாதி வஸ்திரம் நளனுக்கு போனதுனால அதனால தன்னை தவறுதலாக பாக்குறான் அப்படின்னு தெரிஞ்ச தமயந்தி அவனை ஒரு பார்வை பார்த்தா.
அவனை சுடுறது போல அக்னி ஜுவாலை பறக்கிற தன்னுடைய கண்களை அவன் மேல வீசினால் அவனை சுடுறது போல ஒரு பார்வை பார்க்கிறாள் தமயந்தி. தமயந்த்யாபி தம் துஷ்டம் உபலப்ய பதிவ்ரதா தீவ்ர ரோஷ சமாவிஷ்டா பிரஜ்வாலேவ மன்யுனா. பதிவ்ரதாக்னி அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அப்படி கண்கள்னால அத்தகைய உயர்ந்த பதிவ்ரதை தமயந்தி. தமயந்திய சீதா பிராட்டியே ஒரு உதாரணமா எடுத்துண்டா பதிவிரதா ஸ்திரீகள்ல. சாவித்ரி தமயந்தி அப்படின்னு சீத்தை காட்டின உதாரணத்துல தமயந்தியும் முக்கியமான ஒருவள். அத்தகைய பதிவிரதா ஸ்திரீயான தமயந்தி அவனை சுடுறது போல ஒரு பார்வை பார்த்த உடனேவே அந்த பதிவிரதா அக்னினால அவனை பொசுக்கிட்டாள். திடீர்னு எங்கேந்தோ பார்த்தா தகதகதகன்னு நெருப்பு பத்திண்டு எரியறது. அந்த வேடுவன் ஒரு பார்வை பார்த்தாலோ இல்லையோ என்னுடைய சரீரத்தை தவறுதலாக பார்த்துட முடியுமா யாராவது அப்படிங்கிற ரீதியில அவனை ஒரு பார்வை பார்த்த உடனேயே பொசுங்கிட்டானாம் அந்த வேடுவன். சது பாபமதிஹி க்ஷுத்ரஹ பிரதர்ஷயிது மாதுரஹ துர்தர்ஷாம் தர்க்கயாமாச தீப்தாம் அக்னிஹி சிகாமிவ. அக்னிஹி சிகாமி அப்படியே எங்கேந்தோ அக்னி வந்து அவனை பொசுக்கிடுத்தான். ஏன்னா தன்னுடைய பதிவிரதா அக்னினால பொசுக்கிட்டா அவனை. பிறகு அந்த வேடுவனை இவளோ நன்றியோட பார்த்தாள், ஆனா அவனோ தவறுதலாக பார்த்துட்டான். இப்ப தெரிஞ்ச தமயந்தி இது என்ன சோதனை தேவா, இப்படி ஒரு சோதனை வந்ததே, நல சக்கரவர்த்தியை தவிர வேற ஒருவனுடைய பார்வை என் மேல இது வரைக்கும் பட்டதில்லையே. அப்படி இருக்க இவர் போறவர்கள் வரவர்கள் எல்லாம் என்ன தவறுதலாக பார்க்கும்படி அளவுக்கு என் நிலைமை ஆயிடுத்தே. இது தெய்வத்துக்கே அடுக்குமா தேவா? இதுக்குதான் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி விவாகம் பண்ணி வச்சேலாம். எங்களுக்கு எவ்வளவு வரம்லாம் கொடுத்தேன், வரம்லாம் கொடுத்து எங்களுக்கு விவாகம்லாம் பண்ணி வச்சேலே நல்லபடியா. இப்படி போறவர்கள் வரவர்களுடைய பார்வையெல்லாம் இப்ப என் மேல விழறதே. அத்தகைய திறந்த சபையில நான் நலன்தான் என்னுடைய கணவன் எவ்வளவு பெருமையோட சொன்ன நாள் இப்ப யார் யார் பார்வையிலாமோ என் மேல படுறதை என்னால தாங்க முடியலையே அப்படின்னு கதறாள் தமயந்தி. பிறகு நான் இப்ப எங்க போவேன் அப்படின்னு தெரிஞ்சு இனி நம் இந்த காட்டுப்பாதையை நோக்கி நம்ம போக முடியாது. நான் அவரை தேடணும்னு நினைச்சிட்டு நாம் புறப்பட்டோம். ஆனா இங்கேயோ எங்க பார்த்தாலும் ஒரே துஷ்ட மிருகங்களுடைய சப்தங்கள் கேட்கறது, மலைப்பாம்பு இருக்கு, அதுவும் போறவர்கள் வரவர்கள்லாம் வேற சரியில்லை. அதனால இனி இதை நோக்கி நம்ம போகக்கூடாதுன்னு புரிஞ்சுடுது தமயந்திக்கு. இனி நம் பர்த்தா நம்மளுக்கு காமிச்சாரே விதர்ப தேசம் இதுதான்னு, அந்த பாதையே தேடுவோம் அப்படின்னு அங்க போய் பார்த்தா அது எங்க விட்டோம்னு தெரியல. ஏன்னா காட்டுக்கு போயாச்சுன்னா எப்படி நம்ம பாதையை கண்டுபிடிக்க முடியும்? அந்த பாதையை எங்க விட்டோம்னு தெரியல. அவர் சொன்னதை நம்ம கேட்காம போயிட்டோமே. அவர் தான் நமக்கு ஆக்ஞையிட்டு போனாரே விதர்ப தேசத்தை நோக்கி இங்க போயிடுன்னு. நம்ம அதை கேட்காம அவரை தேடுறோம்னு வந்து எங்கேயோ வந்து இப்படி மாட்டின்ட்டோமே. நீ நம்ம எங்க போறோம்னா அங்க சுத்தி இங்க சுத்தி ஒரு வழியாக எங்க போறோம்னே தெரியாம ஒரு எங்கேயோ ஒரு சின்ன ஒரு ஊர் தெரிஞ்சுது. ஒரு ஊர் தெரிஞ்ச உடனேவே நம் காட்டு பிரதேசத்துல இருந்து வெளியில வந்துட்டோம் போல இருக்கே, ஏதோ ஒரு சின்னதா ஊர் தெரியறதே அப்படின்னு அதை நோக்கி போறா. ஏன்னா இவ்வளவு நாளா இங்கேயும் அங்கேயும் சுத்தினதுனால உடம்பு பூரா ஒரே புழுதி படிஞ்சிருக்கு. அதுவும் அரைக்குறை வஸ்திரத்துல வேற இருக்கா. அதுவும் சரியானபடி ஆகாரம் எதுவுமே இல்லை. என்ன சாப்பிட்டாள் இவள்? சாப்பிட்டு பல நாட்கள் ஆயிடுத்து, ரொம்ப மெலிஞ்சு போயிட்டா. என்ன சரியானபடி வஸ்திரம் இல்லாம ஆகாரம் இல்லாம ஏதோ அவளை பார்க்கவே பயங்கரமா இருக்கு. இந்த ஸ்வரூபத்துல ஏராளமான புழுதிகள்லாம் மேல படிஞ்சு ஒரு அலங்கோலமாக ஆகிட தமயந்தி இப்படி தெருவோடு அந்த ஊர்ல போன உடனே சில ஜனங்கள்லாம் அவளை பார்த்ததுமே ஹேளனம் பண்றார்கள். இது என்ன என்ன இப்படி வந்து நிக்கிறா? இவள் யாரு, ஸ்திரீ தானா இல்ல ஏதாவது பைத்தியமா, ஏதாவது பித்தா? இது ஏன் இப்படி வந்து நிக்கிறதுன்னு ஜனங்கள்லாம் அவளை பார்த்து ஹேளனம் பண்றார்கள், சிரிக்கிறார்கள். அந்த சமயத்துலதான் அது சேதி தேசம். சேதி தேசத்துக்குள்ள நுழைஞ்சிட்டான். இந்த சேதி தேசத்து அந்த ராணி தமயந்திய பாக்குறாள். அந்த பலகணிலேருந்து இப்படி பாக்குறா. பலகணிலேருந்து பார்த்தா யாரோ ஒரு ஸ்திரீ இப்படி தெருவோட போயின்னு இருக்கா. ஜனங்கள்லாம் ஹேளனம் பண்ணிட்டு இருக்காள். இது என்ன, இதுவா இந்த தேசத்து தர்மம்? அவள் பைத்தியமாகவே இருக்கட்டுமே, பித்தாகவே இருக்கட்டுமே. ஏன்னா அவள் நல சக்கரவர்த்தியே நினைச்சு ஒரு பித்து பிடிச்சா போல ஆயிடுத்து அவளுக்கு. இருக்கட்டுமே, அதுக்காக இப்படியா அவளை ஹேளனம் பண்ணுவார்கள் அப்படின்னு மகாராணி இங்க உத்தரவிட்டாள். முதல்ல ஜனங்கள் எல்லாம் அடக்குங்கள், அடக்கி அந்த ஸ்திரீயை இங்க அழைச்சிட்டு வா. இதுக்குதான் ராஜா ராணின்னு
இருப்பா. ஸ்திரீகளுக்கு ஏதாவது பிரச்சனைனா ராணி தான் அதை பார்த்து காப்பாத்துவா, சரி பண்ணுவார்கள் அந்த தேசத்துல. நம் தேசத்துல ஒரு ஸ்திரீ இப்படி அனாதையாக தெருவோட போயின்னு இருக்கா, எல்லாரும் ஹேளனம் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஸ்திரீயை அழைச்சிட்டு வா, இப்படி என் எதிரில் அழைச்சிட்டு வா அப்படின்னு தன்னுடைய சேவகர்களுக்கு ஆக்னியிடுறா அந்த மகாராணி. சேவகர்கள்லாம் போய் அந்த அவளை தமயந்தி உங்களை மகாராணி அழைக்கிறா, உள்ள கூப்பிடுறா வாங்கோ அப்படின்னு அழைச்சிட்டு போய் உள்ள கூட்டுண்டு போனா மகாராணி அவளை உட்கார வச்சு ஆஸ்வாசப்படுத்துறா. கவலைப்படாதமா, நீ நல்ல பாதுகாப்பான இடத்துக்கு தான் வந்திருக்க, இது சேதி தேசம், அதனால நீ கவலைப்படாம இரு. நீ யார் சொல்லு, உன்னை பார்த்தா சாமானிய ஒரு மனுஷ ஸ்திரீ போல தெரியலையே, உன்னுடைய ரூபம் சௌந்தரியம் எல்லாம் பார்த்தா என்னதான் புழுதி படிஞ்சாலும் அவள் முக தேஜஸ்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, நீ யக்ஷினியா, கந்தர்வினியா, ராட்சச ஸ்திரீயா, நீ யார் சொல்லு, உன்னை பார்த்தா ஒரு மனுஷ ஸ்திரீ போல தெரியலையே. ராட்சசீவா த்ருவம் யக்ஷீம் பிசாசீவா பயங்கரீயே தஸ்யாஹ சர்வமிதம் பாபம் நாத்ய கார்யா விசாரணாகா. விசாரிக்கிறாள். நீ ராட்சச ஸ்திரீயா, யக்ஷினி ஸ்திரீயா, தேவதா ஸ்திரீயா, கந்தர்வ ஸ்திரீயா, ஆனா மனுஷ ஸ்திரீன்னு உன்னை பார்த்தா எனக்கு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே சரி தமயந்தி பாக்குறாள், இவ்வளவு நேரம் நம்ம அலைஞ்சதுக்கு, நம் பர்த்தாவை தேடி அலைஞ்சதுக்கு, அதுவும் போறவர்கள் வரவர்கள்லாம் வேற நம்மள தப்பா பாக்குறான், எங்க போனாலும் நம்மள ஹேளனம் பண்றான். ஆனா இங்கேயோ மகாராணி நம்மள கூப்பிட்டு யாருன்னு கேக்குறா, நம்ம யாருன்னு சொல்லக்கூடாது. நம்ம எப்படியாவது நம்மளுடைய லட்சியம் அவரை கண்டுபிடிக்கணும், நலச்சக்கரவர்த்தியை கண்டுபிடிக்கணும். நம் இங்க இருந்தபடி பாதுகாப்பான இடத்துல நம் தங்கினாதான் நம்மளால மேற்கொண்டு அவரை தேட முடியும். அதனால நம்ம இங்க தங்க வேண்டியதுதான் அப்படின்னு முடிவு பண்ண தமயந்தி அவளை பார்த்து சொல்றா, மகாராணிய பார்த்து சொல்றா, மகாராணி அப்படிலாம் எதுவும் இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி நான் யக்ஷஸ்திரீ கந்தர்வ ஸ்திரீ எல்லாம் இல்ல, சாமானிய மனுஷிதான். நான் உங்களுக்கு சேட்டியா, நீங்க எனக்கு ஏதாவது வேலை கொடுத்தா நான் உங்களுக்கு சேட்டியாக இங்க இருந்து பணி புரிவேன். மானுஷி மாம் விஜானிஹி பர்த்தாரம் சமனுவ்ரதாகாம் சைரந்திரி ஜாதி சம்பன்னாகாம் புஜிஷ்யாம் காமவாசினி. மானுஷி மாம்னா மனுஷ ஸ்திரீ, நான் சாமானிய மனுஷ ஸ்திரீ தான். நானு என்னுடைய பர்த்தா மேல உயிரா இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனுஷ ஸ்திரீ தான். பர்த்தாரம் சமனுவ்ரதாம், அவரே எனக்கு உயிர் மூச்சு. ஆனா ஏதோ ஒரு கஷ்ட காலத்துல அவர் என்னை விட்டு போகும்படி ஆயிடுத்து. நான் அதனாலதான் இத்தகைய அவல நிலையை அடைஞ்சேன். ஆனா நீங்கள் எனக்கு ஏதாவது வேலை கொடுத்தா நான் உங்களுக்கு நன்றியோட இருப்பேன். சைரந்திரி ஜாதி சம்பன்னாம். சைரந்திரினா சேவகி, பணிப்பெண்ணு அர்த்தம். எனக்கு நீங்க இங்க பணிப்பெண்ணா, எனக்கு நீங்க ஒரு வேலை கொடுத்தேன்னா எனக்கு அலங்காரங்கள்லாம் எனக்கு நன்னா பண்ண தெரியும். உங்களுக்கு வேண்டிய அலங்காரம் எல்லாம் பண்ணி விட்டுண்டு நான் இங்க சைரந்திரியாக எனக்கு நீங்க வேலை கொடுங்கள், அதுதான் நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய பெரிய உபகாரம் அப்படின்னு உடனே மகாராணிக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இவளை பார்த்தா சைரந்திரின்னு சொல்றாளே, ஆனா இவளை பார்த்தா அப்படி தெரியலையே. சரி, ஆனா இவளை விடக்கூடாது, இவள் ஏதோ ஒரு கஷ்டத்துல வந்திருக்கா, அதனால இவளை விட வேண்டாம். சரிம்மா, நீங்க வேலைகளை இருந்துக்கலாம், சைரந்திரியா இரு, நீ முதல்ல ஸ்நானம் பண்ணு, நல்ல வஸ்திரங்களை உடுத்திண்டு எனக்கு நீ சைரந்திரியா இரு அப்படின்னு மகாராணி அனுமதி கொடுத்துட்டா. இவள் யாரு என்னன்னு விசாரிப்போம், இப்ப தாத்காலிகமாக இவள் இங்க வேலை செய்யட்டும் அப்படின்னு மகாராணியும் உத்தரவிட்ட உடனே சைரந்திரியாக தமயந்தி எங்க வேலையை ஒத்துண்டு மகாராணிக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி விட்டுண்டு சைரந்திரியா இருக்கா, அவரை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணுமே, இந்த தேசத்துல யாரையாவது நமக்கு ஃப்ரெண்ட் பண்ணிண்டு அவ யாரையாவது விட்டு மகாராணி கிட்ட சமயம் பார்த்து சொல்லி நம்ம எப்படியாவது நலனை தேட சொல்லுவோமா, நானா நம் நலச்சக்கரவர்த்தியினுடைய பத்தினின்னு தெரிஞ்சா நம்மள இங்க வேலைக்கு வச்சுப்பாளா அப்படின்னு புரியாம தவிச்சுட்டு இருக்காள் தமயந்தி. அங்கேயோ பீம மகாராஜா காலமே எழுந்து புறப்பட்டு வந்தார். வனத்துக்கு வந்து பார்த்தா என்ன, அந்த ராத்திரி தினமே இந்த சம்பவம் நடந்துருது. 2 பேரும் பிரிஞ்சுட்டார்கள். தமயந்தியும் பாதையை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டா. அவர் வந்து வனம்லாம் தேடி பார்த்தார், எங்கேயுமே 2 பேரும் காணோன்னு உடனே பின்ன எங்க போனார்கள் தெரியலையே, சரி எப்படியும் நம்மளிடத்துல அவர்களே வந்து சேருவார்கள் அப்படின்னு பீம மகாராஜா ஆங்காங்கே விசாரிச்சுட்டு இருக்கார். இவர்கள் எங்க இருக்கான்னு எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு விசாரிச்சுட்டு இருக்கார். அப்போ பீம மகாராஜாக்கு தெரிய வந்தது, அங்க ஒரு அக்னிஹோத்திரம் பண்ணக்கூடிய பிராமணர்கள்ல சில பேர், விதர்ப தேசத்துல அக்னிஹோத்திரம் வளர்க்கிற பிராமணர்கள் ரிஷிகள் சில பேர் இங்க வந்து சேதி தேசத்துல அக்னிஹோத்திரம் பண்ணார்கள். அவர்கள் மகாராணிக்கு சேவகியா இருக்கக்கூடிய இந்த பெண்ணை பார்த்த உடனேயே கண்டுபிடிச்சிட்டார்கள், இது தமயந்தி தான்.
பீம மகாராஜாக்கு செய்தி சொன்னார்கள், உங்க கன்னிகை தமயந்தி சேதி தேசத்துல இருக்கா, நான் பார்த்தேன், நான் நிச்சயம் பார்த்தேன், அவள் தமயந்தி தான். ஏன்னா ராஜகுமாரியை எங்களுக்கு தெரியாதா, நாங்கள் இங்க நிறைய தடவை பார்த்திருக்கோமே, சேதி தேசத்துல பணிப்பெண்ணாக அங்க வேலை பார்த்துட்டு இருக்கா. பணிப்பெண்ணாவா? என் கன்னிகைக்கு 1000 பேர் பணிப்பெண்கள் இங்க இருக்கா, அவள் அங்க சேதி தேசத்துல பணிப்பெண்ணா வேலை பார்த்துட்டு இருக்காளா, இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய தூதர்கள் எல்லாம் விட்டு தமயந்திய மறுபடியும் தன் தேசத்துக்கே அழைக்கும்படியாக பீம மகாராஜா உத்தரவிட்டார். ஏன்னா அந்த நிலைமையில என்னால என் கன்னிகையை பார்க்க முடியாது, அதனால நான் வரல. அதனால தன்னுடைய தூதர்கள் எல்லாம் அனுப்பிச்சு என் கன்னிகையை எப்படியாவது பேசி இங்க கூட்டிட்டு வந்துருங்கள் அப்படின்னு பீம மகாராஜா அனுப்பின உடனேவே சேதி தேசத்து மகாராணி கிட்ட வந்து அந்த தூதுவர்கள் எல்லாம் சொன்னா, உங்களிடத்துல வேலை பார்க்கிற அந்த சைரந்திரி, அவள் பெயர் தமயந்தி, அவ பீம மகாராஜாவினுடைய கன்னிகை, நள சக்கரவர்த்தியினுடைய பத்தினி அவள் இங்க ஏதோ கஷ்ட திசை அடைஞ்சதுனால உங்களுக்கு சேவக்கியா இத்தனை நாள் வேலை செஞ்சா, ஆனா பீம மகாராஜா அவளை திருப்பி கூப்பிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே மகாராணி நினைச்சேன் நானு, அப்பவே நினைச்சேன் இவள் சாமானிய மனுஷ ஸ்திரீயா இருக்க முடியாதுன்னு நினைச்சேன். நான் எனக்கே ஒரு சந்தேகம் இருந்தது, இப்ப சமயம் பார்த்து அது தெரிஞ்சிடுது. உடனே மகாராணி தமயந்தி அழைச்சாள், தமயந்தி அப்படின்னே கூப்பிட்டா. தமயந்தியா அப்படின்னு ரொம்ப வெலவெலத்து போய் பார்த்தாள் தமயந்தி. உன் பெயர் தமயந்தி தானே, எனக்கு எல்லாம் தெரிய வந்தது. உன்னுடைய தகப்பனார் அங்க எவ்வளவு கஷ்டப்படுறாரு தெரியுமா, நீங்க கஷ்டப்படுறேங்கிறதுனால அவர் அங்க அவ்வளவு கஷ்டப்படுறார், உன்னை அழைச்சார், நீ ஏன் அடம் பண்ற, இப்ப நள சக்கரவர்த்தியை தேடணும் அவ்வளவுதானே, அவரை தேடுறது உன் தகப்பனார் கூட சேர்ந்து போய் நீ பண்ணு, நீங்க தனியா இருந்து உன்னால அவரை தேட முடியாது, அதனால நீ உன்னுடைய ராஜ்யத்துக்கு திரும்பி போ அப்படின்னு மகாராணி சில அறிவுரைகள்லாம் சொல்லி, தமயந்தியும் அதுதான் உச்சிதம், இத்தனை நாட்கள் ஆயிடுத்து, நம்மளால தேடி அவரை கண்டுபிடிக்க முடியல இல்லையா, நீ நம் விதர்ப தேசத்துக்கே போகி நம்ம அங்க போய் தேடுவோம் அப்படின்னு தெரிஞ்சு மகாராணி கிட்ட உத்தரவு வாங்கிட்டு, இத்தனை நாட்கள் என்னை இங்க வேலைக்கு வச்சுன்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப கிருத்தஜ்ஞதைகள் அப்படின்னு அவர்களுக்கு நன்றி விசுவாசம் காமிச்ச பிறகு தமயந்தி தன்னுடைய தகப்பனார் இடத்துல விதர்ப தேசத்துக்கே அவர் ரதம் அனுப்பிச்சிருந்தார், அங்க வந்து சேர்ந்தாள். தமயந்திய பார்த்த உடனே குமிரிண்டி அழுக வந்தது பீம மகாராஜாக்கு. என்னம்மா இந்த நிலைமை உனக்கு, ஏமா உங்களுக்கு பிரச்சனைன்னா நேரே நீங்கள் இங்கதானே வந்திருக்கணும், ஏன் அங்க இங்கன்னு போய் இப்படி கஷ்டப்பட்டுண்டு அப்படின்னதும் தமயந்தி சொல்றாள், நான் எவ்வளவோ சொன்னேனே அவர் கேட்கலையே, உங்களிடத்துல வந்தா மரியாதையா இருக்காதுன்னு சொல்லி என்னை தனியா விட்டுட்டு போயிட்டார். எனக்கு இப்ப தாபம் எல்லாம் அவர் மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை, எனக்கு தாபம் எல்லாம் அவரை பிரிஞ்சு இருக்கேனேங்கிறது மட்டும்தான். அவரை பிரிஞ்சு என்னால இருக்க முடியல, அது உங்களுக்கே தெரியும் இல்லையா, அவரை பிரிஞ்சு இருக்கிற சிரமத்தை தவிர எனக்கு வேற ஒண்ணும் இல்லை. அவரை தேடணும்னு தான் நான் இவ்வளவு நாள் கவலைப்பட்டேன், ஆனா என்னால தேடி அவரை கண்டுபிடிக்க முடியலப்பா அப்படின்னதும், தமயந்தி நீ தப்பு பண்ணிட்ட, நீ இங்க வந்திருக்கணும், இங்க வந்திருந்தா நம்ம 2 பேருமா சேர்ந்து தேடி இருக்கணும், நீ மட்டும் அங்க தேடுறேன்னு போய் இத்தகைய கஷ்டங்கள் பட்டுட்ட, அதனால நீ இங்க சந்தோஷமா இரு, உன்னுடைய குழந்தைகள்லாம் இங்க வந்த நீலேந்து அம்மா அப்பான்னு அழுதுன்னு இருக்கா, நீ இங்க அவர்களோட சந்தோஷமா இரு, அவரை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது என் பொறுப்பு, அதை என்கிட்டக்க விடு, அந்த வேலையை நீ பார்க்காத, நீ இங்க சௌக்கியமா இரு, நம் நள சக்கரவர்த்தியை தேடி எப்படியாவது கண்டுபிடிச்சு உன் கூட சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு பீம மகாராஜா நளனை தேடணும் அப்படிங்கிற அந்த முயற்சியில ஈடுபடுறார். இதுதான் தமயந்தியினுடைய நிலைமை. அவள் கஷ்டப்பட்டு ஒரு வழியா தன் தகப்பனார் இடத்துல வந்து சேர்ந்துட்டாள். பிறகு அங்க நளனுக்கு என்ன ஆச்சுன்ற ராத்திரி தினமே விட்டுட்டு கிளம்பினான் இல்லையா நளன், நீ நளனுடைய நிலைமை அங்க என்ன, அவன் என்னென்ன கஷ்டங்கள் பட்டான் அப்படிங்கிறது சொல்லப்படுறது. அதுல இருந்து பிறகு நளனும் தமயந்தியுமாக பிறகு எப்படி ஒண்ணு சேர்றார்கள் அப்படிங்கிற சரித்திரம் அடுத்த பிரவச்சனத்துல அனுபவிப்போம். அடியேன் பாக்கியம் தன்யாஸ்மிமா, அருமையா இருந்ததுமா, அருமை, ரொம்ப பாக்கியம்மா. ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக்கு அடியேன்.